இனிய சிம்மராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். மெய்யன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக அணுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். என் மேல் நம்பிக்கை கொண்டமைக்கு கொடான கொடி நன்றிகள். அடியேன் சித்ததவத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால என் குருமார்களுடைய சொற்படி அடியேன் யாருடைய ஏட்டியும் தொட்டு நான் பார்க்கக்கூடாது, யாருடைய கர்மாவை பற்றியும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஜாதகம் தற்சமயம் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை என் குருமார்களுடைய அனுமதி கிடைத்தால் நான் ஜாதகம் மீண்டும் பார்ப்பதாக இருந்தால் இதே பதிவிலேயே உங்களுக்கு நான் தெரிவிக்க வருவேன். அப்பொழுது நீங்கள் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் வழங்குவதற்காக நான் கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக வேண்டியும் நீங்கள் கேட்க வரீங்க. மகிழ்ச்சி தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறதில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசு சிரமப்படுறதை என்னால் கவனிக்க முடிய வருது. அதனால தான் அன்பான கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறதுக்காக தயவு செய்து யாரும் தற்சமயத்துக்கு அணுக வேண்டாம். நான் நம் பதிவில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அணுகினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வரும். உங்களுக்கு இந்த சேவகத்தை நான் தொடர்ந்து செய்ய வருவேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் செல்வ வளத்திற்காகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டியும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் விலகிறதுக்காக வேண்டியும் அடியேன் என்னால் என்ற ஒரு சிறு சேவகமாக இதை நான் செய்துட்டு வரேன். வரக்கூடிய மாசி மாதம் வரை இதை நான் வழங்க செய்ய வருவேன். அதன் பின்பு உங்களுக்கு கிடைப்பதில் சற்று சிரமம் உண்டு. எனவே அதுக்குள்ளே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்க வரலாம். கீழ் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை எல்லாம் அனுப்பிச்சி வைக்க வருவாங்க. மிக்க மகிழ்ச்சிகள். ஆங்கில புத்தாண்டில் 2 ஆண்டுகளுக்கான பலனாக இதில் நம்ம பார்க்கறக்கு வரும். 2026 2027 இருக்கக்கூடிய இந்த கிரகணைகளுடைய ஒற்றுமைத்தன்மை வைத்து நீண்டகால கிரகக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வரர், ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்திருக்க வருது, நம்ம எப்படி கொஞ்சம் நடந்துக்க வரணும், மனப்பக்குவம் செயல் பக்குவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல விதமாக நடக்கிற விஷயங்கிறது ஒரு புறம் நடக்க வரட்டும், அதை நம்ம ஏற்றுக்க தான் போக வரோம். இயற்கையாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்கிறதுக்காக வேண்டியும் சங்கடம் வராமல் தடுத்துக்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு முன்னோக்கியாக சாமிக்கிட்ட போய் நிற்கிறது, சாஸ்திரம் பார்த்து எல்லாத்தையும் செய்ய வர்றது, இதெல்லாம் நம்ம அழகாக செய்ய வரோம் இல்லைங்களா? அதனால் அடுத்த ஆண்டு வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் முன்வைத்து உங்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதை சொல்ல இருக்க வரோம். தொடர்ச்சியாக பார்க்க வாங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன் தான், எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இயற்கையாக நாங்கள் நல்லா இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க பொதுவாக சாஸ்திரம் இதெல்லாம் அதிகமாக நாட மாட்டாங்க, ரொம்ப விரும்பி கேட்க மாட்டாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்புவாங்க, நம்புவாங்க, கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ண வருவாங்க. அப்படி யாராக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முரணாக இருந்தால் தயவுசெய்து தவிர்த்துடணும். ஏன்னா லோகபாவத்தில் சிம்ம ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏறக்குறைய கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறவங்க தான் கடந்த காலத்துலேருந்தே கொஞ்சம் சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்க வருவாங்க. சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நெருக்கடி எப்பவுமே உண்டுங்க. ஒருபுறம் சந்தோஷம், வெற்றி, புகழ், மகிழ்ச்சி, செயல் வீரத்தன்மை எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்தினாலும் ஆனால் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி இருக்காது, பேலன்ஸாக இருக்காது. கொடுக்கக்கூடிய இடத்துல சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இருக்க வருவாங்க. வாங்கக்கூடிய தன்மையில் வந்து பொதுவாக பார்த்திங்கனாக்கா பெருசாக எதுவும் கிடைக்காது. கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம செயல் என்னவோ, நம்ம கடமை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்துடணும். குடும்ப உறவுகள்கிட்டையோ, நண்பர்கள்கிட்டையோ, சுற்றத்தார்கிட்டையோ, நாட்டு நடப்பு விஷயத்துலேயோ இந்த சீர்திருத்தம் பார்க்குறது, அவங்கள திருத்த முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு கவனிச்சுட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு அதிகபட்சமான தாக்குதல் தான் உண்டாக செய்வோம். என் கடமை பணி செய்வதே, நான் கொடுக்க பிறந்தவன், நான் ஒரு தலைவன், நான் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் அவங்கவுங்க அப்படி தான் இருக்க வருவாங்க. யார் எப்படியா இருக்க வரட்டும், என்னுடைய கடமையை நான் அழகாக செய்ய வரேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய குணம் யாருக்கு இருக்கோ அந்த சிம்மராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வருவாங்க. இயற்கையாக நல்ல கர்மாவை கொண்டு வந்தவங்க, இயற்கை அடிப்படையில் எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டாலே நல்ல கர்மா இடத்துல அவங்க முழுமையாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கெட்ட கர்மாக்கள் கொஞ்சமாச்சும் இல்லாமல் இருக்காது. சிம்மராசி ஒரு இடத்துல பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பரம்பருடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இவனுக்கும் ஒரு நிறைய பெரிய பங்கு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு நன்மைகள் எல்லாம் செய்து, நிறைய பேருக்கு நல்ல வழிகளெல்லாம் காண்பித்து, பலருக்கும் ஒரு நல்ல தலைவனாக இருந்து, அல்லது நிறைய சகிப்புத்தன்மையோட பலதையும் அனுசரித்து எங்கே இழக்கணுமோ அங்கே இழக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் கூட நிறைய உண்டாகும். எங்கே ஏமாறணுமோ, எங்கே துரோகத்தை சந்திக்க வரணுமோ,
எல்லா விஷயங்களும் சிம்மராசிக்கார வாழ்க்கையில் கலவையாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சந்தோஷங்கிறது ஒரு நிரந்தரத்தன்மையாக எப்பொழுது இருந்துகிட்டே இருக்க வராது. நாமளாக உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் சந்தோஷமாகப்பட்டு நிரந்தரமாக இருக்கும். அதை கடந்து பிறரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றங்கள் இருக்க வரும், கிடைக்கும். பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அது இருக்காது. நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க, உங்ககிட்ட இருக்கிற அன்பு, பாசம், உண்மை, நேர்மை எல்லாவற்றையும் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா பதிலுக்கு அது 100 ரூபா கிடைச்சா பரவாயில்ல. ஒரு பேச்சுக்காக தான் சொல்ல வரேன். கிடைக்கிறத பார்த்தா ஒரு 50, 40, 30 இப்படி தான் இருக்க வரும். ஈக்குவலாக இருக்காதுன்னு சொன்னேன், பேலன்ஸாக இருக்காது. நீங்கள் கொடுக்குற மாதிரியே அன்பும் நீங்கள் பழகிற மாதிரியான உண்மையும் பொதுவாக கிடைப்பது சிரமம். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும், எல்லா நட்புகளும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கு வரேன். ஆக நாம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கிறோம். யாரிடமிருந்து எதை எதிர்பார்க்கக்கூடாது என்ற மனநிலையோடு இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம், சிறப்பாக வாழச்சி வரலாம். தன் கடமை பொறுப்பு அப்படிங்கிறத சரியாக உணர்ந்து பிறர் குறை சொல்லாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் என் வாழ்க்கையில். பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் என்ன ஒன்றாலும் என் கூடவே இருந்தால் கூட எனக்கு சதி பண்ணிக்கிட்டோம், நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். மனித உணர்வுகள் இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசம் பந்த உணர்வுகளில், கௌரவ போராட்டத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உணர்ச்சிவசப்படக்கூடியது இயல்பான விஷயம்தான். அதில் சிம்மராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்க வரும். ஒரே ஒரு விஷயம் தான், தன்னிடம் இழப்பது எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் கவலையே பட மாட்டாங்க. ஆனால் பிறருடைய துரோகத்தையோ பிறருடைய இகழ்ச்சியையோ பொறுத்துக்கவே மாட்டாங்க. தான் அன்பு வைத்த ஒருவர் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்தினா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. மனம் பொறுக்காதவங்க, பொறாமப்பட மாட்டாங்க. கோபப்படுறது நேர்மையான கோபமாக இருக்க வரும். அள்ளி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வருவாங்க. ஒருத்தர்கிட்ட கௌரவ குறைச்சல வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் குறைவாக இருக்க வரும். பிறருக்கு நாம் கொடுக்கணும், நாம் செய்யணும், பிறரை மகிழ்வித்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர்கள். ஆனாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதில் எதிர்பார்ப்புகள் ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏமாந்து போவாங்க. சிம்மராசிக்காரை பொறுத்தவரையில் பொதுவானதான் நான் சொல்ல வரேன். எல்லா கட்டத்திலும் இந்த ஏமாற்றம் இருக்குன்னு சொல்லலை, எல்லா உறவுகளிடமிருந்தும் இந்த ஏமாற்றம் இருக்குன்னு நான் சொல்ல வரலை. பொதுவான ஒரு விஷயம், எதிர்பார்க்குற விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரட்டும், அல்லது குழந்தைகளாக வரட்டும், பெற்றோராக வரட்டும், யாராக வேணால் வச்சுக்குவாங்க. முழுமையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. இந்த ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இயற்கையாக மனதை சாந்தமாக வச்சுக்கிட்டு நான் எல்லோருக்கும் பொதுவானவன், இந்த காற்றை போல, இந்த காற்றை போல, இந்த பிரபஞ்சத்தை போல நான் எல்லோருக்கும் பொதுவானவன், என்னால் என்ற விஷயங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகாக ஏற்று பண்ணக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வர்றதில்லை. ஏன் இதெல்லாம் இந்த புத்தாண்டு பலனில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். கடந்த காலம் மட்டும் இல்லை, நிகழ்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலமும் ரொம்ப முக்கியமானது நமக்கு. எப்பவுமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க குரு பெயர்ச்சி லாபத்தில் இருக்காரு அப்படின்னு. லாபத்தில் குரு வந்துட்டா என்ன கொடுத்துருவார் நினைக்கிறீங்க? அவர் எப்பவுமே கொடுக்குறவர், உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொடுப்பார். கெடுக்கிற இடத்துல இருந்தாலும் பெருசாலாம் கெடுக்கலாம் மாட்டார். குரு உங்களுடைய ஆத்ம நண்பர். அதனால் ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பன், உங்களுக்குள்ளேயே இருந்து செயல்படக்கூடிய நண்பர்களில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது லாபத்தில் வந்தாலும் சரி, நஷ்டத்தில் வந்தாலும் சரி, ஜென்ம குரு அப்படிங்கிற முறையில் வந்தாலும் சரிங்க, கவலைலாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படி உங்களுக்கு நல்வழியை தான் காட்டுவாரே வழிய கெடுக்கலாம் மாட்டார், கண்டிப்பாக கெடுக்க மாட்டார், நல்லதான் காட்டும். அதனால் குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே ஒரு பலனாக வச்சுக்கிட்டு தான் பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனையும் குருவால் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க வரணும். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த திருமூர்த்தி கிரகங்கள் இருக்கிறாங்க, கர்மாவை செயல்படுத்தக்கூடியவர்கள், பழைய கணக்கை வஞ்சம் தீர்க்கக்கூடியவர்கள் வச்சுக்கலாம், அல்லது பழைய விவகாரம் உங்களுடைய பரம்பரையில் செய்த ஒரு நல்ல வினைகள் இருக்குது, நீங்கள் செய்த நல்ல வினைகள் இருக்குன்னா அதுக்குரிய பலாபலனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்குறவங்க இந்த திருமூர்த்தி கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்க தான் திருமூர்த்தி கிரகம்னு சொல்லுவாங்க. 3 பேரும் ஒருத்தராக இருப்பாங்க. 3 பேரும் ஒன்றா ஒரு விஷயத்தை செய்கிறதுல ரொம்ப அக்கறையோடு பின்னி பிணைந்து செயல்பாடுகள்லாம் பொதுவாக இருக்க வரும். இவங்க பொதுவாக எடுத்துக்கிட்டா மற்ற அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கறது ஒரு கர்ம வினை அமைப்பின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலாபலனை கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரபட்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் அழகாக கொடுத்துட்டு விடுவாங்க. இந்த சிம்மராசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யோசனை பண்ண வருவாங்க. பித்ருக்கள்கிட்ட இருந்து இயல்பாக அருள் கிடைக்காது. குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள் கிடைச்சாலும் அதனுடைய பலாபலனை அனுபவிக்க விடமாட்டாங்க.
அதே போல் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சரிங்க, அவங்களும் முழுசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு இக்கட்டுகளை உண்டாக்குற சூழல்களை சிலருக்கு உண்டாக்குவாங்க. பெற்றோர் சிம்மராசிக்காரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்க வாழ்க்கை துணை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்லது வாழ்க்கை துணை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, பிள்ளைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா பெற்றோர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்க வரும். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னாக்கா இந்த 3 கிரகங்கள் தான். சனீஸ்வரர், ராகு, கேது இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒட்டவே ஒட்டாது. இந்த உறவுத்தன்மை அமைப்புகளோட ஒட்டவே ஒட்டாது. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை சொல்லியிருந்தேன். அப்படியாப்பட்ட கிரகங்கள் பிறருக்கெல்லாம் முழுமையாக வழங்கினாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்பவுமே யோசனை பண்ணித்தான் கொடுக்க வருவாங்க. நல்ல பலனை நீங்கள் நல்லது நிறைய செய்திருந்தாலும், உங்கள் முன்னோர்கள் நிறைய செய்திருந்தாலும் யோசனை பண்ணித்தான் உங்களுக்கு பொதுவாக கொடுக்க வருவாங்களே ஒழிய முழுசாக கொடுக்க மனசு வரவே வராது. தொல்லைகள் வந்தால், துன்பங்கள் வந்தால் இவங்களால 100க்கு 200% உங்களுக்கு கொடுத்து விட்டுடுவாங்க. 200% கொடுப்பாங்க. 100க்கு 200%. அப்போ மட்டும் ஏங்க இப்படி ஒரு காண்டு எங்கள் மேலே அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு கோபம்னா, இதுதான் இந்த ராசியுடைய சக்தியை புரிஞ்சுக்க வரணும். இந்த ராசி ஒரு தலைமை ராசி, காலச்சக்கரத்தினுடைய பாட்டனாரை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி ஒரு தலைவன். இந்த தலைவன் தப்பு பண்ணாக்கா எப்பவுமே அடி பலமாக தான் விளைச்சல் வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் இருக்குதோ, கௌரவம், ஒரு ஆற்றல் சக்திகள், உங்களுக்கு பிறர் கட்டுப்படக்கூடிய சக்திகள்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ, தெய்வீக சக்தியெல்லாம் பெறக்கூடிய ஆற்றல் உங்களோட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ, அதே அளவு துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதே மாதிரி கூடுதலாக தான் வரச்செய்ய வரும். எந்த அளவுக்கு நீங்கள் பிறரிடம் மகிழ்ச்சியும் அன்பையும் எதிர்பார்ப்பீங்களோ, எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாச உணர்வால் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், 4 பேர் என்னை மதிக்கணும் என்ற உணர்வுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அதே அளவு துன்பம் வந்தாலும் வந்துடும். இப்போ புரியுதுங்களா? இயற்கை உணர்ச்சின்னு ஒன்று இருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையாக ஒரு உணர்ச்சி இருக்குது. அவங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இருந்துட்டாக்கா அவங்கள மாதிரி தர்ம பிரபு, தாராள பிரபு யாருமே கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே செய்யக்கூடியவங்களாக தான் இருக்க வருவாங்க. எல்லாரும் பிறரை மகிழ்ச்சி வைக்கணும், பிறரை மகிழ்ச்சி படுத்தணும், மகிழ்ச்சி படுத்தி அதில் ஒரு புகழ் பெருமை, வீண் கர்வம், வீண் பெருமை அப்படிங்கிறத ஒன்றும் கிடையாது. அது ஒரு இயற்கை தன்மை. பிறருக்கு தலைமையாக இருக்கிறது, தலைமை தாங்கிறது, பிறரை நிர்வாகம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேவகனாக இருக்கிறது, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது, பிறருடைய வேலையை தன் வேலையை போல் நினச்சி செய்ய வர்றது, கூட பிறக்காதவங்களாக இருந்தாலும் ஒரு அழகாக பொறுப்பான கடமைகளை செய்ய வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையான ஒரு உணர்வு. இந்த இயற்கை உணர்வு அதிகமாக இருக்கும். அந்த உணர்வில் கோபங்கள் வந்தாலும் அதிகமாக வரும், ஒரு பாசம் வந்தாலும் அதிகமாக வரும், ஒரு கௌரவ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அளவுக்கு அதிகமான அந்த உணர்வு பூர்வங்கள் அதிகமாக இருக்க வரும். ஒருத்தர் மான மரியாதையை எடுக்கிற மாதிரி ஒருத்தர் நடந்துட்டாலும் சரிங்க, ஜென்மத்துக்கு அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஜென்ம விரோதி அவங்க தான். 1000 சொத்துக்களை தன்னிடமிருந்து ஏமாற்றினாலும் கூட, துரோகம் பண்ணாலும் கூட மன்னிச்சிருவாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் பொதுவாக இவங்க எடுக்கக்கூடிய தீர்மான பாவ தன்மையில் பிறரை ஒரு குற்றம் சொல்கிறாங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு நேர்மை இருக்கும். பிறர் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. தான் செய்த தவறுக்கு ஒருத்தவங்க குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா மறைமுகமாக வேண்டியாச்சும் சாமிக்கிட்டேயாச்சும் மன்னிப்பு கேட்டுடுவாங்க. அவங்க பேசுறது சரிதான், நான் செய்த தப்பை அவங்க கண்டுபிடிச்சிட்டு எப்படியே நான் வந்து அவங்க பேசுகிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன், இறைவா என்னை மன்னிச்சிருங்க, தவறுதான்ற முறையில் கொஞ்சம் அமைதியாக போயிடுவாங்க. செய்யாத தப்புக்கு ஒருத்தவங்க தேவையில்லாத பழி சுமத்துறாங்கன்னா எதை ஒன்றாலும் இழக்க தயாராகிடுவாங்க. இந்த உணர்ச்சி பூர்வங்கள் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பல விஷயத்தில் இருக்கும். நான் சும்மா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சும்மா சுருக்கமாக சொல்ல வரேன். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, எந்த அளவுக்கு இது போன்ற செயல்களில் உணர்வு பூர்வங்கள் இருக்குதோ, ஒரு நல்லதுன்னா அதுக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு பூர்வம் ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா? பாச உணர்வுக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு ஒன்று இருக்கும், வெற்றிக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு இருக்கும், தோல்விங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுடைய உணர்வுப்பூருக்கு ஏற்ற மாதிரி துன்பங்கள் வர்ற பொழுது அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய இந்த திருமூர்த்தி கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, இவங்க 3 பேரும் அள்ளி எட்டு வந்து கொட்டிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஏற்ப ஒரு தலைவனாக வரணுன்ற அந்த உணர்வுப்பூர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. பிறகு உதவி பண்ணணும், பிறகு நம்மளை மதிக்கணுன்ற உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி துன்பம் வந்தாலும் ஜாஸ்தியாக அதை எடுத்துக்கோ, நான் எட்டு வந்து கொடுத்துறேன்ற மாதிரி கொடுக்க வரும். இது ஒரு சூட்சமம். இது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இந்த பதிவுகள் செய்ய வரேன். அப்போ அந்த வகையில் இந்த ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் உங்கள் ஆயுசுக்கும் எப்பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கிரகங்கள் இவங்க தான். இவங்க 3 பேர் தான். இதில் கேது பகவான் உங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் காட்டி கொடுக்க வருவார். நல்லது கெடுதல் எல்லா வகையிலும் காட்டி கொடுப்பார். 2ஆம் காட்டா மாதிரி கேது பகவான் ஓரளவுக்கு நம்பிடலாம். ஆனால் ராகு, சனி இவங்களை எப்பொழுதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எட்ட வச்சு தான் அழகு பார்த்துக்க வரணும்.
கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் மாட்டவே கூடாது, கவனமாக இருக்க வரணும். ஏன் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இப்போ உங்களை ஆட்சி ஆண்டு இருக்கிறதே இவங்க தான், இவங்க 3 பேர் தான். குரு பகவான் லாபத்தில் இருக்காருங்க, லாபத்தில் இருக்காங்க, அதை வச்சே உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. சிம்மராசிக்காரர்களில் பொதுவாக நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா தான் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இதை கேட்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சில சிரமங்கள் இருக்கும். இனம் புரியாத ஒரு மனவெளி, உடல் சம்பந்தமான நோய்கள், அல்லது தொழில் முடக்கபாவங்கள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், உடம்புல என்னதானே கண்டுபிடிக்க முடியல, வைத்தியத்தாலே கண்டுபிடிக்க முடியவே இல்லை, நான் தொடர்ச்ச ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ஆனால் குணமாக மாட்டாங்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பாக இருக்க வரும். எதுவும் கைகூடி வரமாட்டாங்குது, எல்லாமே தடையாகவே ஆக வருது, மரண பயமே உண்டாக வருது, நான் வாழ்வேனா வீழ்வானான்னு எனக்கு தெரியல, வாழவே சில நேரத்தை பிடிக்கல, எனக்கு தனிமையாக இருக்கலாமான்னு தோணுது, சாமிக்கிட்ட போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கேயா தியானம் பண்ணலாமான்னு தோணுது, தியானம் பண்ணுறதுக்கு என்னால் உட்காந்து தியானம் பண்ண முடியவே இல்லை, சாப்பிட்லான்னு தோணுது நிறைய, ஆனால் சாப்பிட தோணவே மாட்டாங்குது, எது மேலும் எனக்கு ஒரு வெறுப்பு சலிப்பு இதுதான் இருக்குது எனக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வரும். இந்த காலகட்டம் உங்களை முழுசாக வெறுத்துக்கவும் முடியாது, பரிபூர்ண சந்தோஷமாகவும் இருக்கவும் முடியாது. இது ஏன் என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களை ஆளக்கூடிய அந்த திருமூர்த்தி கிரகங்கள் அவங்களுடைய செயல்தான். குரு பகவான் இப்போ லாபத்தில் தான் இருக்கிறாரு. லாபத்தில் இருந்தால் இதெல்லாம் அவரால் சரி பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவரையே வெல்லக்கூடியவங்க இந்த 3 பேருமே. எனவே இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க தான். இப்போ உங்களை நெருங்கி ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னா, அமைதியாக இருக்கிறது, வணங்கி போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, இது ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் போல உங்களுடைய வீர தீர சாகசம், கௌரவம் இவைகள்லாம் முன்னிறுத்தி உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான அந்த வேகம், வைராக்கியம், விவேகம் இவைகள்லாம் கொண்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதா பண்ணாக்கா பிரச்சனைகள் பெருசாகவே ஒழிய குறையவே குறையாது. பிரச்சனை பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. கிரகங்கள் மனிதரை ஆளுது, மனிதருடைய ரூபத்தில் தான் நமக்கு எல்லா சங்கடமும் வரும். அது கூடவே இருக்கக்கூடிய உறவாகவும் இருக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அது இயற்கையால் வரலாம், நோய் நொடியால் வரலாம், கடன் பிரச்சனையால் வரலாம், தேவையற்ற வம்பு வழக்கால் வரலாம், வாகனங்களால் வரலாம், எப்படி ஒன்றாலும் வரலாங்க. எல்லாம் கிரகங்கள் பண்ணக்கூடிய கோளாறுகள் தான். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சவாலான காலகட்டம். இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு சேர்த்து சொல்லிக்கு வரேன். அப்போ நல்லா இல்லையானலாம் இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் முழுசாக கேட்டுக்குங்க, புரிஞ்சுக்குவாங்க, செயல்படுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அசைச்சு பார்க்கலாம், காற்று மரத்தை வேரோட பிடிங்கெல்லாம் போட்டுடாது. ஏதோ ஒரு மரங்கள் காற்றுல சாயும், அவ்வளோதான், புயலில் சாயும், அவ்வளோதான். எல்லா மரமும் சாஞ்சிறது கிடையாது. பெரும் புயலில் எத்தனையோ மரங்கள் வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு கொடுத்து இன்னைக்கு நின்றுக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளோ புயலை பார்த்த மரங்கள்லாம் இருக்கு. அதுபோல் பல புயலை கண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். எல்லாவற்ற தன்மையிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தவங்க, எவ்வளோ வேதனைகளை சந்தித்தவங்க நிறைய பேருக்கு வருவீங்க. இப்போ வாழ்ந்து ஒரு 50 வயசை கடந்தவங்களை கேட்டிங்கன்னா அனுபவங்கள் நிறைய இருக்க வரும். நான் பார்க்காத செய்தியாப்பா, பல விஷயங்களை பார்த்துருக்கேன், பல விஷயங்களை கேட்டிருக்கவர், நானே சந்திச்சிருக்கிறேன் அப்படின்ற அனுபவங்கள் நிறைய இருக்க வரும் வாழ்க்கையில். அதே போல் வாழக்கூடிய ஒரு 40 வயசில் இருக்கவங்க, சரிங்க புதுசாக எங்களுக்கு இப்போ தாங்க டார்ச்சர் இருக்குது, இதை புரிஞ்சிக்க முடியல, வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போக முடியலன்ற மாதிரிலாம் இருக்க வரும். ஒரு 25 வயசுலேருந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனம் புரியாத ஒரு கலவரம் இருக்க வரும். வாழ்க்கையை வாழறது ரொம்ப சிரமம் போல தெரிய வருது, இது எப்படி தான் எதிர்கொள்றதுன்னு புரியல, அப்படி சம்பிச்சு நிற்கிற மாதிரிலாம் குறிப்பாக இருக்க வரும். படிக்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் பெருசாக எதுவும் தெரியலனா கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடுகள் இருக்கிறது, கல்வியில் ஒரு மந்த நிலை இருக்கிறது, மந்த புத்தி இருக்க வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படும். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறினாலும் ஏறக்குறைய எல்லாத்தையும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஏதோ ரூபத்தில் யாரோ நம்மளை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, என் கூடவே யாரோ இருந்து ஒருத்தங்க கெடுக்கிறாங்க, அது யாருன்னே தெரியலைங்க, எனக்குள்ளேயே ஒரு மனசு ஒன்று இருக்குது, அந்த மனசு எனக்கே எதிர்ப்பாலாம் செயல்பட பார்க்குது, எனக்கு எதிர்ப்பாக பேசுது, எதிர்ப்பாக சிந்திக்குது, நான் ஒன்று நினைக்கிறேன் அதை நடத்த விடாமல் கெடுக்குது, நினைக்கிறது ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றா இருக்குது, புரிஞ்சிக்க முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடிகள் எல்லாத்திலும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்பொழுது இருக்குன்னா நீங்கள் கண்டுக்கிற போது அதிகமாகிடும். அது கண்டுக்கவே கூட அமைதியாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் போல தியானம் பண்ணுறோம், அமைதியாக மனசை வச்சுக்கிறீங்களோ, பிரச்சனையா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், கடனா பிரச்சனையா எல்லாம் இருக்கட்டும், கூட இருக்கிறவங்கள ஏதாவது தேவையில்லாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா இருக்கட்டும், பொறுமையாக பதில் சொல்லுவோம், அமைதி அமைதி அமைதி, தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணுற மாதிரி மனசை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும், விழிப்பு நிலையிலையும் வச்சுக்க வரணும். அப்படி இருந்தால் பிரச்சனைகள் அமைதியாக இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஜோசியர்கள் பொதுவாக எடுத்து பேச மாட்டாங்க.
உணர்வு பூர்வத்தை வச்செல்லாம் எடுத்து பேசவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு பூர்வம் எப்படியாப்பட்டது, அந்த உணர்வு பூர்வத்துக்கு எதிர்ப்பான பலனை தரக்கூடிய கிரகமாக இருக்கிற இந்த திருமூர்த்தி கிரகங்கள் உங்களுக்கு 100க்கு 200 மடங்கு பலனை தந்துருவாங்க. கெட்ட பலன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான். இப்போ இருக்கக்கூடிய உணர்வுகளை கொடுப்பதற்காக ராகு, கேது, சனி இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு 3 பேருமே இருக்காங்க. பணம் இருந்து என்ன பண்ணியும் குரு பகவான் லாபத்தில் இருக்காருங்க. லாபத்தை கொடுப்பாருங்க. அது பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு மதிப்பு மரியாதை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதை கடந்த விஷயம் இருக்கு இல்லையா, உடம்பு ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது, மன ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது, குடும்ப சூழல் ஒன்று இருக்குது, எடுத்த காரியம் முடிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது, நல்லபடியாக தொழில் செய்யணும், நாளை பின்னா நமக்கு மரியாதையோட எல்லாம் நடந்துக்கணும் உறவுகள் அப்படின்னா அந்த விஷயம்லாம் எதிர்பார்ப்புலாம் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மையோட இந்த கிரகங்கள் ஆள்ற பொழுது அந்த உணர்வு தன்மையில் அவங்க எதிர்ப்பான கிரகங்கிறதுனால நீங்கள் அதை கண்டுக்கிட்டீங்கனாக்கா அது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள்ள அதிகமாக வரும். பயம், கவலை, வேதனைகள், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படி ஆகும் தெரியலையே, நான் ஏதாவது பண்ணியே ஆக வரணும், இதுலேருந்து நான் மீண்டு ஆக வரணும், போராடுவேன், வெற்றி பெறுவேன், தன்னம்பிக்கையை விடமாட்டேன் என்ற முறையில் வைராகமும் அதையே சிந்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் வருவாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு தூக்கம் முதல்ல வராது. ஒவ்வொரு இடமும் மாறி 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 உடம்புல வலிகள்லாம் குறிப்பாக இருக்க வரும். செரிமானம் ஆகாது, வாயு தொல்லைகள் இருக்க செய்ய வரும், கண் மங்களாகிறத நல்லா பார்க்க செய்ய வரலாம், இனம் புரியாத ஒரு மாதிரியான ஒரு லோ ப்ரெஷர் மாதிரிலாம் உங்களுக்கு குறிப்பாக இருக்க வரும். வாழ்க்கையில் சின்ன விஷயம் பெருசாக தெரியும், அழுத்தங்கள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்க வரும். அது சின்ன கடன் சுமையாக இருக்க வரட்டும், இல்லை குழந்தைகள் வகையிலையோ வாழ்க்கை துணை வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தாக்கா எல்லாமே எதிர்மறையான செயல்கள் தாங்க நிறைய நடக்குது, நேர்மறையான செயல்களே இல்லைன்ற மாதிரிலாம் இருக்க வரும். இனமுறையான விஷயம் இன்னும் ஒரு சிலருக்கு எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த நாட்டில் நடக்கிற நடப்பை வச்சு ஆவேசப்பட்டுட்டு கிடக்க வருவாங்க, தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விடுவாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் விடுவாங்க, பயன்படுத்தக்கூடாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வருவாங்க, சாமியை கூட திட்ட வருவாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி வரும், வெறுப்பு வேதனை இருக்க வரும். ஏதாவது பண்ணணுங்க, பேரை மாற்றணும், அதிர்ஷ்டத்தை கையால் வரணும், எந்த சாமி கிட்ட கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்க வரும், இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா கோயிலுக்கும் நான் ஓடுறேன் பாருன்னு சொல்லி ஒரு பைத்தியம் போல செயல்பட வருவாங்க. இது யாருக்குனாக்கா கண்டுக்கிட்டவங்களுக்கு, பெருசாக அதை கண்டுக்கிறவங்களுக்கு தான். இந்த நேரத்தில் பரிகாரங்கிறதே அமைதியாக மனசை வச்சுக்கிறது, சாந்தமாக மனசை வச்சுக்கிறது, தியானம் போல மனசை வச்சுக்க வர்றது, தியானம் போல அழகான முறையில் மனசை வச்சுக்க வரணும். அப்படி இருந்தால் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்கல்ல, உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த உங்களுக்கு பிரச்சனையில் தந்துட்டு இருக்கக்கூடிய, உங்களை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கேது, ராகு, சனி பகவான் திருமூர்த்தி கிரகங்கள் அற்புதமாக உங்களுக்கு சகல வினைகளையும் தரக்கூடியவர்கள். சிம்மராசிக்காரனுக்கு ஒரு வினை கிடையாது, எல்லாருக்குமே தன் வினை முன்பிறவி வினைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த வினைகள்லாம் வந்து தாக்குன்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க, ஊர் விவகாரத்தெல்லாம் தள்ளவழிக்கக்கூடியவங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மதிப்பாக இருக்கணும், நம்ம ஒரு ஆட்சியாளர் வரணும், தலைமையாக இருக்க வரணும், எல்லாத்தையும் நிர்வாகம்லாம் பார்க்க வரணும், இது இப்படி தான் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க வருவாங்க. கூட பழகிறவங்களுடைய ஒரு விஷயத்தோட கேட்டாங்கன்னா சும்மா இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, இப்படி நடப்பா கவலைப்படாதா பார்த்துக்கலாம்பா, இப்படி ஆறுதல் வழங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்க வரும். சிம்மராசிக்காரர்கள் பொறுப்புணர்ச்சி நல்ல விஷயம் தான், நல்ல மனித தன்மை தான், தப்பே இல்லை. இந்த உணர்வு தன்மைகள்லாம் இருக்குது. இதனால என்ன ஆகுன்னா பிறருடைய வினையையும் வழியை இவங்க சம்பாரிச்சிக்கக்கூடியவங்க. நல்லது பண்ண போய் தான், உதவி பண்ண போய் தான், ஐயோ பாவம் பார்க்க போய் தான் பிறருடைய வினையும் சம்பாதிக்கக்கூடிய இயற்கையாகவே ஒரு ஆற்றல் சக்தி இருக்கு. அப்போ வினைக்கு பலன் நம்ம அனுப்பிச்சு தான் ஆக வரணும், அப்போ கூடுதலாகவே இருக்க வரும். அதுதான் இந்த கர்மாவுக்கெல்லாம் பலன் தரக்கூடிய சனீஸ்வரர், ராகுக்கு இதெல்லாம் கூடுதலாக வந்து தாக்குவாங்க. அப்போது இந்த நேரத்தில் தாக்கக்கூடிய நேரம், தாக்குதலை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தாக்குதலை குறைக்க ஒரே ஒரு பரிகாரம், நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணா போங்க, எங்கே போனாலும் தியானம் பண்ணணும், அவ்வளோதான். அமைதியாக வச்சுக்கணும். அங்கேயும் போய் உங்கள் ஆவேசத்தை காமிச்சு எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்க பிரச்சனை, எனக்கு பிரச்சனை கேட்டுக்க மாட்டேன் அங்கேயும் போய் ஆவேசம் தான் படுறீங்கன்னா வீட்டுக்கு வர வரல ஏதோ ஒரு மன அமைதியாக இருக்க வரும். திரும்பவும் படுத்தவொடனே காலை எழுந்த உடனே திரும்பவும் பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். இதுதான் நடந்துட்டு இருக்க நிறைய பேருக்குள்ள. ஒரே பரிகாரம் தியானம், அது வீட்டில் இருந்து கூட பண்ணுங்க, உங்கள் மொட்டை மாடியிலேருந்து பண்ணுங்க, ஒரு மரத்தடியிலேருந்து பண்ணுங்க, அமைதியான இடம் எங்கே இருந்தாலும் உட்காந்து பண்ணுங்க, இல்லை கோயிலில் போய் பண்ணுங்க, எங்கன்னா பண்ணுங்க. சாமியை பார்த்தா தான், ஆரத்தி தரிசனத்தை பார்த்தா தான் எனக்கு மன அமைதி கிடைக்குன்னா அதை பாருங்க, பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றிலுமே மனம் பக்குவமாக, நிதானமாக, நிசப்தமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பரிகாரம். அமைதியாக இருக்க உங்கள் பிரச்சனைகள் அமைதியாக விலகிறத நல்லா பார்க்கலாம். அதை இதை பண்ணணும், ஆவேசப்படணும், அதை இதை கண்டுக்கிறீங்க, வேகப்படுத்துறீங்கன்னா வேகமாக நோய் கூட அதிகமாகிட்டே இருக்க வரும். கண்டுக்கவே கூடாது. நோய் வந்துருச்சா, சார் ரைட், மருத்துவரை போய் பார்க்குறேன், முறையாக ட்ரீட்மெண்ட் இன்னும் எடுத்துக்கிறேன், அது குணமாகிற போது குணமாகிக்கிட்டோம், நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி,
கடந்தொல்லையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அமைதியாக தான் நீங்கள் பதில் சொல்லியாக வரணும். இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்குறதுக்காக ஒரு ஜோசியர்கிட்ட போகிறேன், என் பேர்லாம் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் போட்டால் நல்லா இப்படி மாற்றினா பண்ணக்கூடாது. அமைதியான தியானங்கள், ஸ்ரீ மகாலட்சுமியுடைய தியானங்கள் செய்ய வரலாம், மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லலாம், ஸ்ரீ மகாலட்சுமி மாதாவுடைய திருவுருவத்தை பார்த்து வழிபாடுகள் செய்ய வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்க வரும். அழகான முறையில் தியான கற்களை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க வரும். விசேஷமாக நீங்கள் அனுபவிக்க வரலாம். நான் கூட ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்ததை நான் எல்லாருக்கும் கொடுக்குறது, அது கூடவே சந்திரகாந்த ஸ்டோனை நான் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, ஒரு மன அமைதி தியானம் குறிப்பாக சில ராசிகளுக்கு தேவைப்படுது இந்த காலத்தில், குறிப்பாக சிம்ம ராசி. ஏன்னா இதை நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். சிம்மராசியுடைய பிரச்சனைகள் நிறைய உணர்ந்தனாலையும் சரி, அதை நான் கட்டாயப்படுத்தி என் குருமார்கள் கையால் நான் வாங்கி வந்து தேவைப்படுறவங்களுக்கு இதை நான் கொடுத்துட்ருக்க வரேன். இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. ஏன்னா குறிப்பிட்ட சில ராசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கட்டாயமாக தேவைப்படுது. அதனால தான் இதை கொடுத்துட்டு வரேன். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்க வரலாம். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்க முடிஞ்ச இடத்துல மனம் வைத்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் வணங்கி போகிறதுனால, விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் தோற்று போனதாக நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. இந்த நேரத்தில் பதுங்கி பாயக்கூடிய புலி மாதிரி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான், யாரையும் விரோதத்தை தூண்டவே கூடாது. ஒரு நெருப்பு இருக்குன்னாக்கா அதை தண்ணி ஊற்றி முடிஞ்சால் அவிச்சிடலாம், அதை கலரி விடவே கூடாது. நீங்கள் கோவப்பட்ட ஆவேசப்பட்ட எதிரிக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கலரி விட்ட நெருப்பு போல தான் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டோம். நீங்கள் கவனமாக இருந்தாக வரணும். எனவே இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை மாதிரி வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்றை கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி தான் குறிப்பாக இருக்க வரும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் நிறைய பேர். இல்லை ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். வரக்கூடிய ஜூன் மாதம்லேருந்து குரு பகவானும் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். இதுவரை லாபம்னு சொல்லிட்டு இருந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. குருவுடைய பார்வை சனிதேவர் மேலே படச்சே வருது, சந்தோஷம்தான். அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். யாருக்கு கட்டுப்படுவாரா? நம்ம மனசுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். யாருக்கு அடி கொடுப்பார்னா, யாருக்கு மனம் அடங்கலையோ அவங்களுக்கு அடி கொடுத்துட்டே தான் இருக்க வருவார். அப்போ மனம் அடங்கி ஆக வரணும். அது மட்டும் தான் பரிகாரம். இதுதான் பரிகாரம். நீங்கள் எங்கே வேணாலும் உருண்டு விரண்டு என்ன வேணாலும் செய்துக்குங்க, யார் பேச்ச வேணாலும் கேட்டுங்க, எந்த கோயிலுக்கு வேணால் போய்க்குவாங்க. மனம் அடங்காத வரையில், மனம் விட்டு கொடுக்காத வரையில், மனம் சாந்தமாக இல்லாத வரையில், இந்த மனமாகப்பட்டது உங்களுக்கு இப்பொழுது எல்லா வகையிலும் நிசப்தமாக இருக்க வரணும். இல்லாத வகையில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கிறோம். இது எவ்வளோ நாளைக்குங்க அப்படின்னு பார்க்குற போது குறைந்தது ஒரு 1.5 வருஷமாச்சு இந்த பக்குவத்தை நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். இப்போது இந்த ஆண்டுடைய இறுதியில் ராகு கேதுடைய பயிற்சி ஆகிடுது, அவங்ககிட்ட தப்பிச்சுக்கலானாலும் சனிதேவர் உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். சனிதேவர் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்ட பலனை தான் கொடுப்பாரெலாம் அர்த்தம்லாம் கிடையாதுங்க. நான் சொன்ன அந்த பக்குவத்தோட இயல்பாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலி வேதனை எதுவுமே இருக்காது. நான் சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப அப்படி பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்காது, தெரியாது. ஏங்க நாங்கள் நல்லா தாங்க இருக்கேன்னா நீங்கள் பெருசாக கதை சொல்கிறீங்க, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். ஆமாம், சந்தோஷம், உங்கள் மனசை அழகாக வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லாரும் அப்படி இருக்கிற பட்சம் கிடையாது. நாம் சும்மா இருந்தாலும் மனசை நம்ம அமைதியாக தான் இருக்க வருவாங்க சிம்மராசிக்காரங்க. இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற விவகாரங்கள் நம்மளை உசுப்பேற்றி நம்மளை ரணகலமாக்கும், மனதை வேதனையை உண்டாக்கும், உணர்வுகளை அதிகமாக்கும். அதன் மூலமாக இந்த கிரகங்கள் காலகிரகங்கள் நமக்கு தண்டனையை கொடுத்துட்டு இருக்க வருவாங்க. இதான் உண்மை. அதை எதையும் கண்டுக்கக்கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகள் எந்த உறவு வகையில் இருந்தாலும் சரி, அது பிள்ளைகள் வகையாக இருக்கட்டும், வாழ்க்கை துணை, குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாருங்க, பெருசாலாம் உள்ள நுழைக்கவே கூடாது. அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது, கண்டுக்கூடாது. ஒரு முடிஞ்ச லேசாக ஒரு புத்திமதி சொல்லிக்கலாம். இல்லை நாம் பாதுகாப்பாக இருந்துக்கிறதுக்காக அமைதியாக கொஞ்சம் விலகி நின்று அமைதியாக இருந்துக்க வரலாம். வெளிநபர்கள்லேருந்து விலகலாம், உறவுகிட்டேருந்து விலக முடியாது இல்லையா. மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுப்போம். மனுஷனாக தப்பு பண்ண தான் செய்வோம், பரவாயில்ல, பார்த்துக்கிறேன், எது வந்தாலும் பரவாயில்ல, நான் யாரையும் பகைச்சிக்கலை. என்னை வேணான்னு ஒதுக்குற உறவுகிட்ட கூட நானாக விலைக்கு போக மாட்டேன், நான் இருக்கிறப்ப அவங்க கூட தான் இருப்பேன் நான், அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ரோஷம், கௌரவம் எதுவும் இந்த நேரத்தில் பெருசு பண்ணக்கூடாது. எதையெல்லாம் பெருசு பண்ணுறீங்களோ அது வீரிஷமாகும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இல்லை, ஜெயிக்க விடாது. அதனால தான் அமைதி தேவை, விட்டு கொடுத்த தேவை. ஏன்னா இன்னைக்கு கிரகங்கள் கெட்டவங்களாக இருக்கிற போது, நம்மளை ஆள்ற போது நல்ல உறவுகளையும் கெட்டவனாக காட்டி கொடுத்துரும். நாளைக்கு கிரக அமைப்புகள் இதெல்லாம் இந்த இருள் சூழ்ந்த கிரகணம் சூழ்ந்த இந்த கிரகங்கள் நம்மளை விட்டு விலகிட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நமக்கு இது ஐயோ நம்ம இழந்துட்டுமே, கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாமே, இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி இருக்கிறோம். ஆனால் அது முன்பு தன்னால் சரியாயிடமான சரியாக நாமளே இறங்கி விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் வரச்சே வரும். இது நம்ம இப்போவே பண்ணிட்டா ரொம்ப விசேஷமானது. அவ்வளோதான். விட்டு கொடுக்கறது,
கொஞ்சம் மனம் பொறுத்து இருக்க வர்றது, பெருசாக கௌரவம் பார்க்காம, கூச்சங்கள் பார்க்காம, கொஞ்சம் நேரடியாக பேசி சமாதானப்படுத்தி தீர்த்துறது. உங்கள் வாழ்க்கையில் உதவி பண்ணுறது, சமாதானம் பண்ணுறதுக்கு வெளியில் நபர்கள் கூட இருக்கிறவங்களாம் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் தான் எஜமான். உங்களுக்கு நீங்கள் தான் சமாதானப்படுத்திக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போய்க்கு வரணும். நாளைக்கு எல்லாம் பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிறது, இறங்கி போகிறத விட நான் இன்றைக்கே இப்போவே செய்துடுறேன் அந்த வேலைன்ற மாதிரில செய்துட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். பொதுவாக எல்லா விஷயத்துலையும் சொல்லிக்குறேன். எல்லா விஷயத்துலையுமே நான் சொன்னது இதுவரையில் ஒரு பொதுவான ஒரு பரிகார முறைகள் தான் எல்லாருக்கும். ஏன்னா இருக்க அமைப்பில் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. நிறைய வாழ்க்கை பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்க வருவார். சிலருக்கெல்லாம் எதிர்காலத்தை என்றைக்கோ நடக்க போகிறத வச்சு பயம், எதிர்காலத்தை பற்றின பயம். சிலருக்கெல்லாம் கடந்த காலத்தை நினச்சே வேதனைகளோடு இருக்கிறது. சிலருக்கு நிகழ்காலத்தில் வாழறது, எப்படி வாழப்போகிறதே எனக்கு வழியே தெரியல, எல்லாத்துலேயும் முடக்கம் உண்டாகுது, ஒரு உடல் ரீதியிலே எனக்கு ஒரு பயம் உண்டாகுது, அப்படி இப்படி படுத்துது என் உடம்பு, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு நெஞ்சு பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, எதுதான் நடக்கும் உடம்புல, எதுதான் நடக்கும், சத்து குறைஞ்சி போகிறதெல்லாம் நல்லா பார்க்க வரலாம், கை காலெலாம் வலிக்கிறது நல்லா பார்க்க வரலாம். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கும். ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்க வரும். இதெல்லாம் இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இல்லையா? அப்போ இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான முதல் பரிகாரமாக நான் இப்போ சொல்லி முடிச்சது. இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிகாரமே. இதுக்கு பரிகாரத்துக்கு அமைதியாக இருக்கிறதா. அஷ்டம சனிக்காக வேண்டி நான் ஆஞ்சநேயர் சாமி போய் சுற்றுறேங்க, சுற்றுங்க, யார் வேணான்னா. ஆஞ்சநேயர் சாமி ஏன் சுத்த சொன்னாங்கன்னா, ஆஞ்சநேயரை போல் அவர் காற்று கிரகம், பரிகாரத்தை நல்லா புரிஞ்சுக்க வரணும். இது சித்த நோக்கு, சித்தர்கள் கொடுத்துட்டு போனது சாஸ்திரம். அவங்க பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்கன்னா வெறும் கோயில் கொடுத்து சுற்றுறதுக்காக இல்லை, தாராளமாக சுற்றலாம். சனீஸ்வரரை எதிர்த்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றதுக்காக சுத்தினீங்கன்னாக்கா மாட்டிப்பீங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் மாட்டுறாங்க. ஏன்னா சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. சனீஸ்வரர் ஒரு நிதானமான கிரகம், மந்த கிரகம். ஆனால் எதுலன்னா மனசுல மட்டும்தான் நிதானமான கிரகம். நிதானமா சிந்திப்பார், நிதானமா யோசிப்பார், நிதானமாக செயல்களை செய்யக்கூடியவர். ஆனா வேகம் உள்ளவர், நல்ல உழைப்பாளி, கடின உழைப்பாளி. காலச்சக்கரத்துல 10வது வீடான மகர ராசி தான் உழைக்கும் ராசியாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்முடைய தொழில் ஸ்தானமே. அதுதான் காலச்சக்கர அமைப்பில் மேஷத்துலேருந்து 10வது வீடான மகர ராசி தான் தொழில் வீடுன்னு சொல்ல வருவாங்க. யாருக்குமே உழைக்கக்கூடியவம்பா. அதாவது ஒரு முதலாளி இருக்கிறான்னா அது கீழே வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் சனி அம்சம்னு சொல்லுவாங்க. உழைப்பாளிகள். உழைப்பாளி யாருன்னாக்கா சனிதேவர் தான். அப்போ உழைக்கணையா, உழைக்கணும். ஆஞ்சநேயர் மாதிரி உழைக்கணும். அவர் எப்படி ராமருக்கு உண்மையாக இருந்தாரோ அந்த மாதிரி உண்மையாக இருக்கணும். முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், செய்கிற தொழிலில் உண்மையாக இருக்கணும், உறவுகளுக்கு உண்மையாக இருக்க வரணும், நட்புக்கு உண்மையாக இருக்க வரணும். உண்மையாக இருன்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஆஞ்சநேயர்கிட்ட போனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நமக்குள்ளே கொஞ்சம் உள்ளே வாங்குவோன்றதுக்காக சொன்னாங்க. ஆஞ்சநேயர்னா காற்று, வேகம். இந்த உடம்புக்குள்ளே மந்தவாயுக்கள் இருக்கக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு மந்தவாயு தான் இருக்க வரும். அப்போது அளவோடு சாப்பிட வரணும். காலையில் எஞ்சி பிராணாயாம பயிற்சிலாம் பண்ண வரணும். சுவாச காற்றை அடி வைத்து வரல இழுத்து வெளியே விட வரணும். இந்த காற்றை உள்ளே நம்ம சாப்பிட வரணும். ஏற்றி இறக்கிற பயிற்சிகளை, ஒரு தியான பயிற்சிகள் செய்ய வர்றது. இந்த காற்று என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடவுள் விநாயக கடவுள். விநாயக பெருமானை போல நீண்ட சுவாசம் இழுத்து, அதை நீண்ட தும்பிக்கையை வச்சிருக்க வருவாங்க. நீண்ட சுவாசம் இழுத்து வயிற்றுல காற்றை அடக்கி, அதை பெரிய வயிறு, பானை வயிறுன்னு சொல்லுவாங்க, பெரிய வயிறு வச்சிருக்க வருவாங்க. அந்த காற்றை எடுத்து வெளியே விடணும். இப்படி பண்ணால் ஆஞ்சநேயரை போல இருக்குன்னு அர்த்தம். வேகமும் இருக்கணும் செயலில். எடுத்த உடனே பகல்லையே தூங்குறது, பகல்லையே ஓய்வு எடுக்கிறன்றது, ஒரு இடத்த விட்டு அசையாமல் இருக்கிறது, சேரில் உட்காந்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறது இருந்தோம்னாக்கா மந்த வாயுக்கள் தான் உடம்புல குடிகொள்ளும். பித்தம் சிறப்பாக செயல்படாது, தாறுமாறாக இருக்கும். பித்தம் தாறுமாறாக இருக்கும், கொழுப்பு தாறுமாறாக இருக்க வருங்க, எல்லா சத்தும் குறைஞ்சி போக செய்ய வரும். எனவே என்ன சொன்னாங்கன்னா, சனீஸ்வருடைய ஆளுகையில் இருக்கிற போது இதெல்லாம் நிகழும். எப்படி நிகழும்? நம்ம சும்மா இருந்தால் நிகழும். அப்போ ஆஞ்சநேயரை பாருங்க, அவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். ஆஞ்சநேயரை பாருங்க, அவர் ஒரு காற்று கிரகம். இந்த காற்று அடி வைத்தவர்களும் போயிட்டு வரணும். நிமிர்ந்த நடையோட நிமிர்ந்து நிற்க வரணும். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அது மணிப்புரகா சக்கரத்துடைய மந்திரம். அது ஒரு அக்னி மந்திரம். நெருப்பை போல உயர்ந்து நிற்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மணிப்புரகம் தொப்புள் கொடியாண்டு இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் சிறப்பான செயல்பாடுகள் இருக்குன்னா மந்தவாயு இருந்தால் செயல்படாது. இதெல்லாம் நம்ம வேறொரு தலைப்பில் நம்ம பார்த்துக்க வரலாம். சிம்மராசிகள் இப்போ அவசியம் தேவை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரேன். இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்குவாங்க. அப்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக சொன்னதுக்கான காரணம் இதுதான். அப்போ அங்கே போயிட்டு 21 முறை சுற்றி வர்றது, விரதம் இருக்க சொன்னாங்க. ஒரு 21 நாளுக்கு இந்த உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைப்பதற்காக வேண்டி காலை ஒரு பொழுதாச்சும் விரதமாக இருங்க. அப்போ தான் இந்த அடி வைத்தவர் காற்று போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக கூட ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கக்கூடாது. காலை ஒரு பொழுது விரதம் இருந்துக்கலாம். இந்த காலையில் விரதம் இருக்கிற நேரத்தில் அழகான ஒரு பிராணாயாம பயிற்சிகள் செய்ய வர்றது, இதெல்லாம் அழகான முறை செய்து வரணும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக எனர்ஜியாக இருக்கணும். வேகமாக செயல்பாடுகள் இருக்கக்கூடாது.
நீங்கள் வேகமாக செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம விவேகமாக இருக்கிறதுங்கிறது வேற, வேகமாக இருக்கிறது வேற. வண்டி ஓட்டிட்டு போனால் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறது, ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது வேகமாக பயன்படுத்துறது, பேசுகிற போது அவசரப்பட்டு வேகமாக பயன்படுத்தி வார்த்தைகளை விட்டுறது, இது போன்ற வேகங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆஞ்சநேயர்னா சொன்னால் கேட்பார், யோசனை பண்ணி தான் பேசுவார். அவர் ஒரு புத்திமான், பலசாலி, ஆனால் புத்திமான், சொல்றதை கேட்பார். சரியா எந்த செயலை எப்படி செய்தாலும் சரியா எப்படி செய்யணும்னு சொல்லி சிந்தனை பண்ணி தான் செய்வார். இது முழுக்க முழுக்க ஆஞ்சநேயரை படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிகாரம் அதில் இருக்க வரும். இந்த குணங்களை எல்லாம் செயல்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் யாருக்கு சனீஸ்வருடைய தொல்லை வந்தாலும் ஆஞ்சநேயர் கோயில் சுத்த சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் நான் கோயிலில் போய் தீபம் போட சொல்ல வர்றது, ஒரு 21 முறை சுற்றி வாங்கன்றது, ராமஜெயம் எழுத சொல்கிறது, எல்லாம் செய்ய சொல்கிறாங்க. செய்யிட்ட வேணாம்னு சொல்ல செய்யுங்க, மன திருப்திக்காக செய்துட்டு வாங்க. ஆனால் சரியான தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தா அதே ஆஞ்சநேயர் சுற்றுறவங்கள வந்து நிறைய சுற்றிட்டுங்க, வருஷ கணக்காக சுற்றிட்டு இருக்குங்க, சின்ன போதுலேருந்தே சுற்றிட்டு இருக்குங்க, ஆனால் அடி மேலே அடி விடுது, ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. புரிஞ்சிக்காம சுத்தினாக்கா, புரிஞ்சிக்காம வணங்கிட்டு இருந்தாக்கா அப்படிதான் இருக்க வரும். நல்லா புரியும். யாரையும் குறை சொல்றதுக்காக நான் இதில் சொல்ல வரலைங்க. உண்மையை புரிஞ்சுக்கணும், உண்மையை பலன் எடுத்துக்கணும். எல்லாருக்குமே இப்படித்தான். அப்போ வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கணுமோ ஆஞ்சநேயரை புரிந்து கொள்ளுங்கள், அவர் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர் குணத்தை புரிஞ்சுக்குங்க, அவருடைய அடிபணிதலை புரிஞ்சுக்குவாங்க, அவர் விட்டு கொடுக்கறத புரிஞ்சுக்குவாங்க. அவருடைய இறைத்தன்மைகள் அவரிடம் நிறைய இருந்தாலும் கூட அவருடைய சேவகம்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, சிறப்பான சேவகம். அந்த சேவகத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படணும், அவ்வளோதான். இதுதான் அஷ்டமச்சனி தான் ஆஞ்சநேயர்களுக்கு போய் சுற்றிட்டு வாங்க சொல்ல வருவாங்க. பாவ மன்னிப்பு கேட்டுக்க சொல்லுவாங்க. காலபைரவ சுவாமி கிட்ட போய் தப்பு பண்ணியிருந்தா தெரிஞ்ச திறமை தான் மன்னிப்பு கேட்டுக்குங்க. இப்போ யாருக்கு தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதோ அவங்க ஏறக்குறைய தப்பு செய்யறதுலேருந்து திருந்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதை மனம் வந்து போய் செய்ய வரணும். ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்றதுக்காக நானும் கோயிலுக்கு போகிறேன், அவர் சொல்லிட்டாரு மன்னிப்பு கேளுன்னு, இறைவா என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணணும், சும்மா நடிப்பான ஒரு விஷயம்தான். நிறைய பேர் கேட்குற மன்னிப்புகள் அப்படி தாங்க இருக்க வரும். உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் தீர்வு உண்டு. அப்போ தான் நம்ம அடுத்து தப்பே பண்ணாமல் இருக்க வருவோம், சனீஸ்வரர்கிட்ட மாட்டாமல் இருக்க வருவோம். ஜோசியர் சொன்னார், என் கடமை போய் அழகாக போயிட்டு ஒரு காரில் போயிட்டு இறங்கி போய் பேசிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன், ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன்னாக்கா வரலாம். வந்ததுக்கப்புறம் கூடவே அதிகமாக வந்துட்டு தான் இருக்க வரும், எதுவும் தீராது. அப்புறம் அந்த ஜோசியர் சரியில்லை, இந்த சாஸ்திரம் சரியில்லை, சாமி சரியில்லை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எதுவும் சரியானது தான், நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பரிகாரங்கிறது எல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான். மனம் சாந்தமாக இருக்கிறது, விவேகமாக நடக்கிறது, உங்கள் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, உடம்புல தீய கழிவுகள் எதுவும் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சாக்கா உங்களுக்கு கழிவுகள் சரியாக வெளியேறிடணும், முறையாக தண்ணி குடிக்க வரணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஆஞ்சநேய சுவாமி மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கவனிச்சிட்டிங்க சொன்னால் உங்களுக்கு ஒரு குறைய வராது, நல்லா இருக்க வருவீங்க. எந்த கிரகம் எங்கன்னா இருக்க வரட்டும். அஷ்டம சனீஸ்வரர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு பகவான் இப்போ 7ல் வந்து நிற்கிறாரு, எப்படி இருந்தாலும் சரிங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. ஜென்மத்தில் கேது இருக்குங்க, கவலையாக இருக்கும், அதை பற்றிலாம் கவலையே இல்லை, நல்லா இருக்கும். எல்லா செயலும் சரியாக நடக்கும், சரியாக நடக்கும். அதுக்கு தான் சொன்னாங்க கேது பகவானுக்கு பரிகார தேவதையான விநாயக பெருமான்னு சொன்னாங்க. அங்கேயும் இதே தான், இந்த காற்று தத்துவம் தான். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும், உஷ்ணமாக வச்சுக்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்க வரணும், வயிற்றை சுத்தமாக வச்சுக்க வரணும். உடம்பு உஷ்ணம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த பித்த சுரப்பிகள் சரியாக இருக்க வரும், வயிறு சுத்தமாக இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும், உடம்பு சுத்தமாக இருக்க வரும். அதிகபட்சமான அசைவ உணவுகள், கார புளிப்பு உணவுகள்லாம் அதிகம் சாப்பிடவே கூடாது, உப்பு அளவோடு சாப்பிட செய்ய வரணும். இதெல்லாம் பண்ணால் விநாயகர் வழிபாடு வச்சுங்களா. அப்போ கேது பகவானுக்கு விநாயகர் கும்பிட சொல்ல வரும். முதல் கடவுள் விநாயகர் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் காலச்சக்கரத்துடைய முதல் ராசியிலிருந்து இந்த சிம்ம ராசி வரல முதல் நட்சத்திரமாக இருக்கிறதே கேதுவுடைய நட்சத்திரம் தான் இருக்கும். அதான் கேது பகவான் 2ஆம் கட்டம் நான் சொல்லியிருந்தேன். முறையாக நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா கேது பகவான் மாதிரி உங்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. விசேஷமாக இருக்க வரும், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. குணமாக்க முடியாத நோயையும் குணமாக்கக்கூடியவங்க அஸ்வினி பாலர்கள்னு சொல்ல வருவாங்க. சூரிய புத்திரர்களான அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அவங்க எந்த அமைப்பில் பிறந்தவங்கன்னா கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சரஸ்வதி பூஜை, விநாயகருடைய பூஜைகள், ஆஞ்சநேயர் ஜெயந்தி எல்லாமே கேது ஆதிக்கத்தில் தான் குறிப்பாக இருக்க வரும். அப்போது கேதுடைய தன்மையை நம்ம முறையாக பண்ணணும்னா இந்த விஷயங்கள், தியானம் பழகிறது, மனதை அமைதியாக வச்சுக்கிறது, சாமி கும்பிட்றது, இந்த ஒரு குணப்பக்குவத்தோடு நடந்துக்கிறது, இது எல்லாமே பரிகாரங்கள் தான். ராகு பகவான் 7ல் இருக்கிறாரு. பொதுவாக ராகு பகவானுக்கு என்ன சொல்லுவோம், துர்கையை வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க, ராகு காலத்தில் நிதானமாக செயல்படுங்க, அம்பால வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வருவாங்க. அதுன்னு எப்போதும் நம்ம எனர்ஜியை குறையக்கூடாது, தோண்டிடக்கூடாது. 10 நாள் சாப்பிடலனா கூட
உடம்பு அப்படியே துவண்டுடக்கூடாது, மனசு துவண்டு போகக்கூடாது. அது கவனியமாக பார்த்துக்கு வரணும். உடம்பு துவண்டாலும் மனசு துவளக்கூடாது, பார்த்துக்கு வரணும். எனர்ஜியாக இருக்கணும். அம்பாளை போல, பராசக்தியை போல, நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற எந்த பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை அப்படி கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டோம்னா ஜிவ்வுன்னு உடம்புல ஒரு இது ஏறும். அது நிறைய பேர் பல் கூச்சு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். இதை நம்ம பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிவ்வுன்னு ஒரு விஷயம் மூளைக்கு போய் ஏறுறது நல்லா பார்க்க செய்ய வரலாம். அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறது காரணம் நிறைய இருக்குது. இதுக்கு பின்புலத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வருதுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஒரு கரண்ட்டு எப்பவுமே உங்களுக்குள்ள ஏறின கரண்ட்டு ஏறின மாதிரி இருக்கணும், இறங்கவே கூடாது. அதாவது சோர்வுகள் வரக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. மனசு எப்பொழுதும் ஒரு சஞ்சலமற்ற ஒரு மன தைரியத்தோடு தெம்போடு எப்பவுமே இருக்க முயற்சி பண்ணணும். சலனத்துக்கு ஆட்படக்கூடாது. உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் பல அடி உங்களுக்கு விழலாம். அது அன்பான அடியாக இருக்க வரலாம், அகந்தையான அடியாக இருக்க வரலாம், இயலாமையாக இருக்க வரலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்க வரலாம். எல்லாத்துலேயும் இந்த அடியை மனசில் நீங்கள் முழுசாக ஏற்றுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கவலைப்பட்டோமா அதோட விட்டோமா அர்த்தம் இல்லாமல் பார்க்கலான்ற மாதிரி மனசு எப்பயுமே ஒரு நிதானமாக வச்சுக்க வரணும். அழகான முறையில், நிசப்தமான முறையில், தியான முறையில் மாதிரி தான் இருக்க வரணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பரிகாரமே வாழ்நாள் முழுக்கவே. அப்போ தாங்க சிந்திக்க முடியும். ஒரு பெரும் கூட்டத்தையே உங்களால் சமாளிக்க முடியும். தலைவராக இருக்கிறாங்கன்னா சிம்மராசியெல்லாம் சும்மா இல்லை. அவங்களுடைய செயல்பாடு குணப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறதா. பெரிய நம்ம ஒருத்தரோட 2 பேரோட பழகிற போதே பெரிய போராட்டங்கள்லாம் அனுபவிக்க வருவோம். என்னடா 4 பேர் சுற்றி பேசுகிறாங்க, யார் பேச்சு கேட்கறதே தெரியல, இவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். ஒரு 2 கடங்காரம் ஒரே இடத்துல சந்திச்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்க வரும். ஆனால் ஒரு பெரும் கூட்டத்தையே பார்த்து பெரும் போராட்டமான சூழல்களை பார்த்து கூட ஒரு தலைவனை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பான், அமைதியாக வார்த்தைகளை பயன்படுத்துவான். அவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் தலைவனாக இருப்பான். என்ன காரணம்? அந்த நேரத்தில் அந்த குணத்தை கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் நடந்தக்கூடிய விதமே மனசை அமைதியாக வச்சுருந்து அமைதியாக சிந்தனை பண்ணி அமைதியாக பேசுறது. அவ்வளோ பெரிய போராட்டமான ஒரு சூழலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் எப்படி நடந்துப்பானாக்கா இப்படி தான் நடந்துக்கு வருவான். இது சிம்மராசிக்காரங்க நடந்துக்கு வரணும், அவ்வளோதான். ஒரு சூழ்நிலைக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வர. நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் ரொம்ப சீப்பாக இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த குற்றத்தை பெருசாக பார்த்துக்காதீங்க. என்ன சொல்ல வராருன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதுமானது. அதுபோல் உங்களுக்கு எந்த நெருக்கடி சூழல் இருந்தாலும் மனதை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நலமாக ஜெயிச்சுக்கலாங்க, வருங்காலத்து ஜெயிச்சுக்க வரலாம். அதனால் குடுக்கல் வாங்கலாமே அவஸ்தைப்பட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க, ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. பரிகார முறைகள்னு சொல்லக்கூடியது இப்போதைக்கு மனதும் எல்லா வகையிலும் அமைதியாக இருக்குது, விட்டு கொடுக்குறது அவ்வளோதான். புதுசாக எதையும் முயற்சிகள் பெருசாக எதுவும் பண்ணாதீங்க. பெருசாக எதுவும் பண்ண வேணாம். இருக்கிற விஷயத்தில் எப்படி நம்ம சாதுரியமாக நடந்துக்கலாமோ விட்டு கொடுக்கலாமோ அப்படி போயிடுங்க. இதுதான் பரிகாரம். இப்போ உங்களுக்கு பலன்களில் ஒவ்வொரு வீடுகளில் எப்படி இருக்குன்றதை பற்றியும் சும்மா ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜென்ம அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுடைய பார்வையும் கேது பகவானோட வருகையும் இருக்கிறதுனால பல குழப்பத்துக்கு இடையில தெளிவாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்க வரும். தெய்வத்திடமிருந்து முறையாக ஒரு வரத்தை வாங்குவது எப்படி, நம்ம வாழ்க்கையில் அதஷ்டமாக இருக்கிறதுக்கு உண்மையான வழிமுறைகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். யார் உண்மையானவன், இதெல்லாம் வழி சொல்கிறதுக்கு யார் உண்மையானவன், அப்படியே ஒரு உண்மையை தேடக்கூடிய ஒரு குணப்பக்கம் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க வரும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சரியாக காணணும்ப்பா, சும்மா சிக்கலை பற்றியே நினச்சிக்க வேண்டாம், தீர்வு காணணும். அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆழமாக சிந்தனை பண்ணிட்டு இருக்க வருவீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு புரிதல் வந்தால் மாதிரி. ஆனால் முழுசாக எதுவும் மாறிடாது, வாழ்க்கையில் மாறும். இப்போதைக்கு எதுவும் மாறின மாதிரி இருக்க வராது. ஆனாலும் ஏதோ ஒரு புரிதலோடு இருக்க வருவீங்க. ஏதோ ஒன்று பண்ணணும்ப்பா, ஏதோ ஒன்று சிந்திக்க வரணும்ப்பா அப்படின்ற அமைப்பில் நீங்கள் குறிப்பாக இப்போதைக்கு நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்க வருவீங்க. இந்த அமைப்பில் உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும். எனவே இப்போதைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்கள் மனமாகப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி இருக்க வரும். தவறில்லை, தீர்வுகள் நிச்சயம் உண்டு. உங்கள் அனைத்து சங்கடங்களும் தீர இருக்க வருது. விசேஷகரமாக இருக்கும். யாரால? உங்களால், வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மனசால. குரு பகவான் மற்ற கிரகங்கள்ன்றது வேறு ரூபத்தில் கொடுக்கக்கூடியவங்க. பணம் வந்துட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? பிரச்சனைகள், உடல் நோய் எவ்வளோ பணம் போட்டாலும் சரியாகாது, மனநோய் எவ்வளோ பணம் போட்டாலும் சரியாகாது. சரியாக வேண்டியது சரியாக வரணும். அப்போ கர்மா என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்பில் வரக்கூடிய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க வரணும். அது நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் மாயத்தன்மையாக இருக்க வருது. எல்லாமே இதை இறைவனால் மட்டும்தான் திருத்துப்படி செய்ய முடிய வரும். இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு வழித்தெடுதல் நிச்சயமாக நமக்கு தேவை அப்படிங்கிறத உங்கள் மனசு நல்லா உணர்ந்திருக்கும். அதுக்கான தீர்வும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க இருக்க வருது. விசேஷகரமாக இருக்க வருவீங்க. உங்களுடைய குடும்ப நிலையை பார்க்குற போது வருமானம் தேவைக்கு வந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பத்தாது, அவ்வளோதான். வருமானம் வருதுங்க, பத்தலை. ஆனால் எதிர்காலத்தில் என்னுடைய தொழிலாகப்பட்டது பாதிப்பு வருமான ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு இனம் புரியாத தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம்லாம் இருக்க வரும். அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. அது சொல்கிறேன், மனசை அந்த இடத்துல பதிய வைக்காதீங்க. நெகட்டிவான விஷயத்தில் பதிய வைக்காதீங்க.
எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக பார்த்துக்குவாங்க, சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் சரிங்க, வாக்குவாதங்கள் வேண்டாம். யாராக ஏதாவது குறை சொன்னாலும் பெருசாக கண்டுக்காதீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக தான் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய, என்னதான் மற்றவங்களும் அனுசரிக்கின்ற எண்ணங்கள் இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கான காலகட்டங்கள் நிறைய இருக்க வருது. ஒரு ஓராண்டுக்காச்சும் சரிங்க, இந்த பக்குவத்தை நீங்கள் இப்போதைக்கு கடைப்பிடிச்சுக்குவாங்க. மற்றபடி தனச்சேர்க்கை நிறையா வரும். கொஞ்சம் நான் சொல்கிற பிரகாரம் இந்த தியானங்கள் பழகிறது, அமைதியாக இருக்கிறது, சூழ்நிலைகளில் கௌரவம், மதிப்பு, மரியாதை, சலிப்புத்தன்மை, கோபங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் அழகாக விட்டு கொடுத்து அழகாக போகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியாக மட்டும்தான் இருக்க வரும். இயற்கை அமைஞ்சிடும், இயற்கை அமைஞ்சு போக வரும். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகமும் இருக்காங்க இல்லையா, குரு பகவான் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், உதவி செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்களால அப்போ தான் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய முடியும், கொடுக்கவும் முடியும். மனப்பக்குவம் தான் எல்லாம். ஒரு சில விஷயத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்துட்டாலே அதுவே போதுமானது. குடும்பத்தில் நல்லபடியாக நல்ல நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்க வருது. நாம் தான் பார்த்து பார்த்து பழகணும், பார்த்து பார்த்து நடந்துக்கணும். எல்லா செயல்களையும் பார்த்து தான் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க வரணும். அனாவசியமாக கடன் ஒருத்தவங்க கொடுக்குறாலும் வாங்கிடாதீங்க. இருக்கிற வழியை தீக்க தான் பார்க்கணும், வழியை மேலும் வழியை உருவாக்கிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியாக்கணும். அது கடன் சம்பந்தமான வழியாக இருக்க வரட்டும், எந்த ஒரு செயலையும் சரிங்க, ஒரு வாக்கு காபந்து பண்ணுறதுலேருந்து சரிங்க, எல்லாவற்றையும் நிதானமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக செழிப்பாக உங்கள் குடும்ப அமைப்பில் நல்லபடியாக இருக்கும். பேச்சுகளில் நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. யார் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணாலும் நீங்கள் அவங்க பண்ண தப்பை நீங்கள் மீண்டும் கேட்டிங்கனாக்கா உங்களை தான் குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே, சூழ்ந்திருக்கிற எல்லாருமே. ஏங்க அவங்க ஏதாங்க என்ன பேசுனாங்க, நான் அவங்க பதிலுக்கு தாங்க தகவல் கொடுத்தா அதுக்கு போய் என்னை போய் தண்டிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கிறோம். வழியே வருங்க பிரச்சனை எல்லாம். தேவையில்லாத பழைய அழுக்குகள்லாம் தேடி வரும். வரி கட்டிடணும், கரெக்டாக வரி கட்டி வச்சுக்கணும். அதுபோல் பிரச்சனை பண்ணுறவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஒன்று விலகி நின்னணும், இல்லை விட்டு கொடுத்துடணும். அப்படி இருந்து வரணும். தப்பே நடந்தாலும் அது குற்றமாக பார்க்காம அந்த இடத்துல அமைதியாக கொஞ்சம் அவங்களுக்கு குற்றம் குறைகளை சொல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து, இல்லை கொஞ்சம் சின்னதாக ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறது, ஒரு சாந்தமாக விட்டு கொடுத்து அன்பாக பேசுறது, அப்படியே இருந்து நைஸாக வெளியே வந்துடணும். அந்த இதுலேருந்து எதையும் கண்டுக்கூடாது. நாட்டில் நடக்கிற நிகழ்வு வச்சு சரிங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, ஒரு நல்ல கூட இருக்கிறவங்க நல்லவங்க தான்ன்ற முறையில் கூட அவங்ககிட்ட ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் தப்பான ஆளாக மற்றவங்களுக்கு தெரிய வருவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும், சரியாக தான் பேசுவீங்க, சரியாக தான் சிந்திப்பீங்க. ஆனால் சூழ்ந்திருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிக பிரச்சனைத்தனமாக பேசுகிறீங்க, வெறுப்பாக பேசுகிறீங்க, கோபமாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் தோண வரும். தப்பு பண்ணுறதெல்லாம் மற்றவங்களாம் இருப்பாங்க, பேசுகிற நீங்கள் தான் குற்றவாளியாக மாறிடுவீங்க. அதனால் எல்லாவற்றையும் சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கிட்டு அமைதியாக போயிட்டா பேச்சில் பேசாமலே இருந்துறது ரொம்ப நல்லது. பல உறவுகளிடம் சரி, பல செயல்களில் அமைதியாக மௌன யோகியை போல் நீங்கள் கொஞ்சம் இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்க வரும். குடும்பத்தை ஜெயிச்சுக்கலாம், வருமானத்தை ஜெயிச்சுக்க வரலாம், வாக்கை கொடுத்ததை காபந்து செய்துக்க வரலாம். உங்கள் முயற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க, எனர்ஜியாக இருக்க வரணும், கூடுதலாக இருக்க வரணும். நான் சொன்ன குணப்பக்குவத்தோட சனீஸ்வரருக்கு பிடிச்ச மாதிரியான ஆஞ்சநேய சுவாமியை போல செயல் வீரனாக இருக்க வரணும், உண்மையானவராக இருக்க வரணும். ஆஞ்சநேய சுவாமி மாதிரி இதுதான் ஆஞ்சநேய கோயில் சுற்றி வந்தால் நமக்கு கிடைக்கிற பக்குவம். ஆஞ்சநேய கோயிலுக்கு போனாலே ஆஞ்சநேயருடைய கதைகள்லாம் அன்றைக்கி கேள்விப்படுவாங்க, சொல்லுவாங்க. அன்றைக்கி பெரியவங்களாம் இருந்தாங்க, அக்கறையாக சொன்னாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, எல்லாம் மாறி எல்லாம் பணம் பண்ணக்கூடிய வேலையாக போயிடுச்சு. அதனால் உண்மையெல்லாம் கிடைக்காது. நாம் தான் புரிஞ்சுக்கணும். புராணத்தை படிக்கிறோம்னா ஏன் புராணத்தை படிக்கணுன்றது நமக்கு முதல்ல தெரியாது. அது ஒரு கதை அல்ல, வாழ்க்கை பாடம். அதே தான் ஒரு எந்த தெய்வங்கள்லாம் நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை நம்ம வாழ்க்கை சூத்திரம். அதனால் ஆஞ்சநேயருடைய அமைப்பில் எப்படி அவர் செயல் வீரனோ உண்மையானவரோ அதுபோல் நீங்கள் செய்கிற இடத்துல அழகாக இருந்துக்குங்க. முயற்சியில் வெற்றி உண்டாக வரும், சிறப்பாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் தாயார் வகையெல்லாம் ஒரு தேவையில்லா சச்சரவுகள்லாம் வச்சுக்கக்கூடாது, சாபதாபங்கள்லாம் வாங்கக்கூடாது. வளைஞ்சு கொடுத்தோன்னா அந்த இடத்துல நீங்கள் போகணும். தாய் தந்தை 2 ஸ்தானங்களிலும் நீங்கள் வளைந்து கொடுத்து போகணும் எப்பவுமே, வாழ்நாள் முழுக்கவே. அது ஒரு நிர்பந்தம் உண்டு. அது இந்த காலகட்டத்தில் பார்த்துங்க. புதுசாக சொத்து வாங்குறேன்னா வெள்ளங்காலில் இருக்கும். கண்டிப்பாக இப்போதைக்கு வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது. இது மாத்திரம் கிடையாது, ஒரு வாகனம் வாங்கினா சரிங்க, பழசுன்னு எதுவும் வாங்கிடாதீங்க. அதில் ஒரு பின்னம் உண்டாக வரும். எதையுமே ஒரு நாளைக்கு 4 நாள் யோசனை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்ல, ஒரு வேலையை ஒரே நிமிஷத்தில் எடுக்க வேண்டிய முடிவாக கூட இருக்க வரலாம். ஒரு 4 நாளைக்கு தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒரு பொருள் வாங்கினாலும் சரிங்க, ஒரு வாகனங்கள் வாங்குறது, நிலப்பலம் வாங்குறது, வீடு கட்டலாம்னு நினைக்க வர்றது, ஒரு கல்யாண விசேஷங்கள் பண்ண வர்றது, எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு 4 நாள் சிந்தனை பண்ணுங்கள் உட்காந்து. ஒவ்வொரு நாளும் மன ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய இருக்க வரும். அதில் தெளிவான முடிவு எடுங்க. கேது பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்து அந்த தெளிவைத்தான் கொடுக்குறாரு. நிதானம்ப்பா, எதுவும் நிறைய பட்டிருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய, எல்லாத்தையும் யோசனை பண்ணி பேசுன்றதை கொடுத்துருக்கோம். அதனால்
இருக்கு எடுத்து போய் எல்லாம் பண்ணிடுறோம் போயிடலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய திட்டங்கள் சரியாக இருந்தாலும் அதிலும் ஒரு ஓட்டை இருக்கலாம். எனவே பக்குவம் தேவை, பக்குவம் தேவை. அதனால் கவனமாக செயல்பட்டு ஆக வரணும். சுகபோகத்தில் கவனம் தேவை, கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை, சொத்து பத்துக்கள் வாங்குறதுல கவனம் தேவை. கடன் வாங்கி எதையும் செய்யவே செய்யாதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, பொது விமர்சனம் பேசாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரக்கூடியதாக இருக்க வரும். பிள்ளைகள் வகையில் நன்மை இருக்கும். கூடுதல் கொஞ்சம் செலவுகள் சிலருக்காகும். ஏற்கனவே பிள்ளைகள் இருக்காங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூட ஆக வரும். எல்லாம் நன்மையாக நாளைக்கே நடக்க வரும். குருவுடைய பார்வை இருக்கிறனால நல்லபடியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் அற்புதமாக இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்களும் சரிங்க, நல்ல விதமாக இருக்க வரும். சிறப்பாக அதில் எந்த குறையும் இல்லை. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்க வரும். குலதெய்வத்தை மனசார அழகாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்க செய்ய வரும். உங்களுடைய விரோதி ஸ்தானத்தை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, விரோதி தான் அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. விரோதி இப்போ வலிமையாக இருக்க வருவாங்க. காலகிரகம் சொல்ல கர்ம வினை, தீய வினைகள் எல்லாம் இப்போ வலிமையாக தாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க வருது. உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய, உங்களை குற்றம் பார்க்கக்கூடியவங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டவங்க எல்லா வகையிலையும் சரிங்க, நீங்கள் நேர்மையானவங்க சரிங்க, உங்களை குறை சொல்கிறதுக்காகவும் உங்களை தண்டிப்பதற்காகவும் தயாராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான். அந்த கிரக அமைப்பு தான் வாயால் வார்த்தையை பிடுங்கும். உங்கள் குடும்பத்திலேயே சில சூன்யங்கள் சூழ்ச்சிகள் தேவையில்லாமல் நடக்க பார்க்க வரலாம். எல்லாத்தையும் அமைதியாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சுக்க வரலாம். இவ்வளோதான். அமைதியாக இருந்தால் எல்லா விரோதம் ஜெயிச்சுக்கலாம். உடம்பு நோயை கூட அதை பெருசாக பார்க்காதீங்கன்ற சாதாரணமாக எடுத்துக்கங்க. அது ஒரு சீரியஸாக பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. பயம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத கவலைகள் வெளியில் காட்டிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க பார்க்க வரணும். இயற்கை தன்மையோடு நீங்கள் வாழ்ந்தாகணும். உடம்புல நீர் சத்து குறையக்கூடாது. முறையாக உணவுகளை எது சத்தான உணவுகளோ அதெல்லாம் நீங்கள் அதிகமான முறையில் சேர்த்துக்க வரணும். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. தீய உணவுகளை எதையும் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அசைவத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டா நல்லது. அதுபோல் இந்த டீ காஃபி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டா குறிப்பாக நல்லது. உங்களுக்கு வயிற்றில் மந்தவாயு உண்டாகாத உணவுகள், காரம் சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு கேஸ் ட்ரபிள் உண்டாக்க வரும். அதெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. அதெல்லாம் பார்த்துங்க. தலையில் நீர் கட்டக்கூடாது. தலை உஷ்ணமாச்சுனாக்கா நீர் கட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முறையாக பண்ண வரும். எல்லாத்தையும் முறையான வயிறு சுத்தமாக இருந்தால் தலை சுத்தமாக இருக்க வரும். அவ்வளோதான். மனசும் சுத்தமாக இருக்க வரும். இது நீங்கள் பார்த்துக்க வரணும். அதனால் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதங்கள் இருக்காது. வாங்கின கடனை அடைச்சிடலாம், இருக்கிற நோயை தீர்த்துக்கலாம், பிரச்சனைகளும் குறைஞ்சி போக வரும். இப்படி மனநிலை இருந்தால் பக்குவமாக அமைதியாக பேசுறது. அப்படி இருந்தால் இந்த விரோதி ஸ்தான பாவம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சங்கடமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாம் படிப்படியாக விலகிறத பார்க்கலாம். முதல்ல சொன்னது தான், உணர்வு பூர்வங்கள் எந்த அளவுக்கு அதிகமோ அதை விட 2 மடங்கான உணர்வு பூர்வமான நெகட்டிவான விஷயங்கள் உங்களை வந்து சேரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த உணர்வுகளை அப்படியே கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த நெகட்டிவான விஷயங்களும் அதே போல் வேகமாக கட்டுப்பட்டுடும். இது ஒரு மாயை. நீங்கள் அதை அனுபவித்து பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம். ஆனால் இந்த பரிகாரமாக நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா தெரிய வரும். அதில் எல்லாம் அழகாக பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் செய்யலாமா அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வயசாகிடுச்சு, வேறு வழியே இல்லை, எனக்கு இப்போ பண்ணித்தான் ஆகணும், எனக்கு இப்போ நல்ல தசை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக செய்ய வரலாம். எந்த குறையும் கிடையாது. தாராளமாக செய்ய வரலாம். பார்த்து செய்யணும். பொறுத்து வந்தால் தான் பண்ண வரணும். என்னை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு நான் தள்ளி போடுங்கன்னு தான் சொல்ல வருவேன். ஒரு 1.5 வருஷம் தள்ளி போடுங்க, பொறுக்க முடிஞ்சால் பொறுத்துங்கன்னு தான் சொல்ல வருவேன். ஏன்னா அஷ்டமச்சனி உங்கள் 7ஆம் வீட்டு கிரகம், கல்யாண கிரகம்ன்றவர் யாருன்னாக்க திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுனாக்கா கும்பராசி தான், 7ஆம் வீடு. அதே போல் மகர ராசிங்கிறது உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க, விரோதி ஸ்தானம். இந்த கிரகமாகப்பட்டவர் உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அஷ்டமன்றது ஒரு துன்பத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் ஒரு விபத்தையும் தரக்கூடியது. அப்போ கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் தானே கல்யாணம் பண்ணணும். நிறைய பேர் சொன்னால் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவசரப்படுறாங்க, பொறுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேருங்க. இப்போ பண்ணி ஆகணுங்க, குரு நல்லா இருக்காருங்கன்னு. குரு நல்லா இருக்காருன்னு குரு எந்த வீட்டுக்கு உரியவர்? உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு உரியவர், உங்கள் ஆயுளுக்கு உரியவர். அப்போ ஆயுள் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அவ்வளோதானே குரு பகவான் தன்மை. குருக்கிட்டே எல்லா பொறுப்பும் கிடையாது. நவகிரகத்தில் குருக்கிட்டவே எல்லா பொறுப்பும் கிடையாது. 9 கிரகத்துக்கிட்டையும் பொறுப்பு இருக்குது. யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த வேலையை அவங்க அழகாக செய்வாங்க. மக்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, ஜோசியர்களும் புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டுறாங்க. அப்போது 7ஆம் வீடுன்ற கிரகம் கல்யாண கிரகம். உங்களுடைய நட்பு தொடர்புகள் எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரர் தான். அவர் அஷ்டமத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ அது எப்படி இருக்கும்? நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, உறவுகள் எப்படி இருப்பாங்க, அமைச்சுக்கு போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்க வரும்? ஏற்கனவே அமைஞ்சது இருக்க வரட்டும், அதுலேயே நிறைய பேருக்கு சிக்கல்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அவங்க ரூபத்தில் வேறு ரூபத்திலேயே சிக்கல்லாம் வர பார்க்க வரும். நோய் நொடியாவது கொடுக்க பார்க்க வருங்க, கவலையாவது பட வைக்க வரும். ஏன்னா இருக்கிறது அஷ்டமம். அப்போது இருக்கிறது பழசை சமாளிச்சுக்கணும். புதுசாக நான் அந்த இடத்துல கல்யாணம் பண்ண போகிறவங்க ஒரு 1.5 வருஷம் தள்ளி போட்டிட்டிங்கன்னா நல்லது. அல்லது இந்த 2026 கடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியாக வரணும்.
அப்போதான் ஒரு நல்வழி பிறக்க வரும். இப்போது திருமணம் அமைச்சிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான காரியம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொச்சம் இருக்கும், பிரச்சனைகள் தொடரும். இன்னைக்கு இல்லைனாலும் என்றோ ஒரு நாள் அதனுடைய ஏமாற்றங்கள் பின்னாடி உணரலாம். ஏன்னா நம்ம பண்ணுற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா? ஏன்? அது ஒரு நல்ல நேரம், நல்ல கிரக நிலைகளாக இருக்கிறத பார்த்தா ஒரு முகூர்த்த தேதி எடுத்து அந்த நேரத்தில் சரியான நேரம்னு சொல்லிட்டு பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஒரு முகூர்த்தம்னா இப்போ கல்யாணம் பண்ணால் கல்யாணத்துக்கான முகூர்த்தன்றது சனிதேவர் தான். அவர் தான் அஷ்டமத்தில் இருக்காரு. உங்களுக்கு எப்படி முகூர்த்தம் இருக்கும்? பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் அவர் விலகணும், அவர் நல்ல இடத்துக்கு வரணும். அப்போ தான் கல்யாண வாழ்க்கை இப்போ நீங்கள் செய்தாலும் முகூர்த்த நேரம் மாதிரி நாளை வேணால் கடைசியாக நல்லா இருக்குல்ல. ஆரம்பத்தில் நல்லா போயிட்டுருக்கும். இந்த சங்கடம் நம்ம தவறான நேரத்தில் திருமணம் செய்த சங்கடம் எங்கேயோ ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டோம். அதனால் புரிஞ்சுக்கு வரணும். ஒரு நாளில் நடக்கிறதா இருந்தால் கையில் பிடிக்கிற மாதிரி விஞ்ஞான மாதிரி பிடிச்சி கையில் காமிச்சிடலாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இப்படி தான். இது விஞ்ஞானம் மாதிரி நிரூபிக்கக்கூடிய கிடையாது நம்ம வாழ்வியல்ன்றதெல்லாம். எங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம், அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது வினையை நமக்கு காட்டி கொடுத்துட்டு வரும். அதுபோல தான். அதனால் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இந்த காலகட்டம் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத பரிபூரணமாக தெரிவிச்சுக்கணும். கூடவே ராகு கேதுக்குள்ள இருக்காங்க, சூழ்ச்சியாக தான் இருக்கும், வேதனையாக தான் வெறுப்பாக இருக்கும். பல பேருடைய சாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி கூட இருக்க வரும். காதல் திருமணமாக இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கலாம் கூட செய்யலாம் கூடாது. இந்த காலகட்டம் நல்லது கிடையாது. குறிப்பாக பழகிக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் செய்ய வரலாம். உடம்போடு உடம்பு இணையக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமண பந்த பாவத்தில் தான் இல்லைங்களா? ஒரு உறவை வச்சுக்கிறதுங்கிறது இந்த திருமண பந்தம், அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது. இல்லை நட்பாகவே இருந்துட்டு போயிடலாம் எல்லாருமே இல்லைங்களா? அப்போ அந்த உறவு பந்தங்கள் மூலமாகத்தான் வினைகள் அதிகமாக பரிமாற்றம் உண்டாக வரும். அப்போது உங்களுக்கு உரிய கிரக அமைப்பு சூரியனுக்கு எதிர்ப்பான கிரகம் இயற்கையாகவே சனிதேவர் தான். அப்போது சனிதேவருடைய அமைப்பில் தான் உங்கள் கல்யாண வாழ்க்கையே இருக்குது. அவர் இப்போ அஷ்டமத்தில் வேற இருக்கார். அப்போ அதனோட அமைப்புகளில் இணையிற பட்சத்தில் சங்கடங்கள் தான் இருக்கும். அதனால் புதுசாக திருமணம் அமைச்சுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க தான் சொல்ல வருவேன். ஒரு வருஷம் போக வரட்டும், எல்லாம் சிறப்பாக. ஏற்கனவே இருக்கிற அமைப்பில் விட்டு கொடுக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும், பிரச்சனைகள் பண்ணக்கூடாது, நோய் நொடிகள் இருந்தால் உடனே கவனிச்சுக்க வரணும், மெத்தனமாக இருக்கக்கூடாதுங்க, வம்பு தும்புகள் வச்சுக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணைய உறவு வகையிலையும் சரிங்க, வம்பு தும்புகள் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் தான் அனுசரித்து போகணும், விட்டு கொடுக்க வரணும். இதில் விரோதம் துரோகங்கள் எல்லாருக்கெல்லாம் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் கூட வரலாம். சந்தேக புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வீண் கவலைக்கு இடம் தரக்கூடவே கூடாது. பார்க்குறதா நேராக பார்த்தேன், விசாரிச்சு பண்ணேன், என்னுடைய அமைப்பில் என் நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணிட போனாலும் எதையும் சரி அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுக்க கூடவே கூடாது. இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் சந்தேகப்பட வைக்கும், பயப்பட வைக்கும், வேதப்பட வைக்கும். குறிப்பாக இதில் வாழ்க்கை துணையை சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு பின்புலத்தில் வேற ஒரு நல்லது இருக்கலாம். நமக்கு கேது பகவான் இருக்கார் பார்த்தீங்களா ஜென்மத்தில், அவர் சாமியே சந்தேகப்பட வைக்கக்கூடியவர். இப்போ அதையும் பண்ண வைப்பார், எல்லாரையும் சந்தேகப்பட வைப்பார். அதனால் வாழ்க்கை துணையும் சந்தேகப்பட வைப்பார். அவசர முடிவு வாழ்க்கையை இழந்துருவோம். அவசர முடிவு விட்டு விடுவோம். என்ன ஒன்றும் பண்ணிக்கங்க, உங்களுக்காக தான் நான். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் சரிங்க, உங்களுக்காக தான் நான். உங்களுக்காக நான் எதை ஒன்றாலும் இழக்க தயாராகின்ற முறையில் நீங்கள் எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்க வரணும். அந்த இடத்துல வழியே யுத்தம் பண்ண தயாரானீங்கன்னா வாழ்க்கை ஒரு சங்கடத்தில் போய் விடாமல் இருக்க வரும். கவனமாக பார்த்துக்குவாங்க. ஆரோக்கியங்கள் மேம்படுத்திக்கலாம். ஆயுள் தீர்க்கமாக இருக்குது, குறையில்லை. பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும்னு நான் சொன்ன மனநிலையை வச்சுக்கிட்டு முடிஞ்ச தர்மங்களை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அதுதாங்க பரிகாரமே. எந்த அளவுக்கு பிறருக்கு முடியாதவங்களுக்கு, உங்களோட வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு உதவிகள், ஒரு தான தர்மத்தை செய்கிறீங்களோ இதுதான் பரிகாரமே. உங்களுக்கு சாமியை மட்டும் கும்பிட்றது கிடையாது. எப்பவுமே தெய்வ அருள் உங்களுக்கு எப்பவுமே உண்டு, அதில் எந்த குறையும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பக்குவங்கள், நீங்கள் கழிக்க வேண்டிய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. கெடுதல் வந்துடும் நான் சொல்லலை, வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணலான்றதை இப்போ நான் சொல்லிட்டு இருக்க வரேன். அவ்வளோதான். நான் இப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விதிநிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து யாரும் எப்படியோ ஆகலாம். மனிதன் உருவாக்கிய இந்த சொத்து பத்துகளையும் பணத்தையும் சம்பாதிக்கிறது வேற. ஆரோக்கியம், இந்த உயிரை காபந்து பண்ணுறது, உறவுகளை காபந்து பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது வேற. இது கிரகத்துக்கிட்ட தான் இருக்க வருது இல்லைங்களா? அதனால் இந்த கிரக சார்ந்த இந்த சூழல்களை ரொம்ப அழகான முறையில் அனுபவிக்கிறேன்னு சொன்னாக்கா நம்ம இப்படி தான் போகணும். மற்றபடி பாக்கியம் நல்லா இருக்குது. தொழிலில் புதுசாக தொழிலை தொடங்குறாங்க, பெரிய முதலீடுகள் போட்டு தொழில் செய்யாதீங்க. இருக்கிற தொழிலில் அந்த வேலையை விட்டு வந்துடலாமா, முதலாளி கொஞ்சம் தரக்குறையாக நடத்துகிறாரு, வருமானம் பத்தலைன்ற முறையில் இந்த காலகட்டத்தில் வர்றது அவ்வளோ உசிதமானது கிடையாது. கவனமாக தொழிலை நீங்கள் இப்போதைக்கு பாதுகாப்பு பண்ணிக்க வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பார்வை தொழிலை விடனால தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், உண்மையாக உழைச்சாலும் குறை சொல்கிறதுக்கு இருப்பாங்க. அல்லது நீங்கள் என்னதான் உண்மையாக உழைச்சாலும் உங்கள் உழைப்பை யாரும் கண்டுக்காமல் இருக்கலாம். என்னதான் உண்மையாக உழைச்சாலும் அதுக்கேற்ற உண்மைக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமலும் போக வரலாம். எல்லாம் அளந்தபடியாக இருக்கும். யாரும் இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சுட்டா மாதிரி தான் இருக்க வரும். சங்கிலி போட்டு கட்டினா மாதிரி தான் இருக்க வரும். அதனால் மனசை லேசாக விடுங்க, காற்றை உள்ள நல்லா வாங்குங்க, தியானம் பண்ணுங்க, ஆஞ்சநேயர் சாமி மாதிரி இருங்க, உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்க.
அவரை போல விவேகமாக நடந்துக்குவாங்க. அவரை போல சூரிய பகவானை குருவாக ஏற்றுக்கிட்டு தினசரி சூரிய நமஸ்காரத்தை அழகான முறையில் செய்துட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். விநாயகரை போல குளிர்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக இருக்கு. நீங்கள் எதை உருவாக்குறீங்களோ இந்த காலகட்டத்தில் அதுதாங்க பிரதிபலிப்பாக உங்களுக்கு நடக்க வரும். இது நீங்கள் முதல்ல நீங்கள் உருவாக்குங்க. மற்றவங்க உருவாக்கி தரக்கூடிய உணர்வுகளை கொண்டு நீங்கள் இங்கே ஆதங்கப்படுறதோ கோவப்படுறதோ வேதனைப்படுறதோ இருந்ததுன்னா மற்றவங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இந்த திருமூர்த்தி கிரகம் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியவங்க அவங்க ரூபத்தில் தான் நடக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சு சொல்றது. எந்த உறவையும் பகச்சிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். இது ஒரு காலக்கொடுமைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதா. மகிழ்ச்சி நிறைய இருக்குங்க. உண்மையான நிறைய பேர் இருக்க வருவாங்க. எல்லாருக்கும் இந்த சங்கடம் நடந்தோம்னு நான் சொல்லலை. சிலருக்கு இது நான் பயன்படலாம். அதனால் கவனமாக இருந்துக்குவாங்க. தொழிலில் மெத்தனம் கூடாது. உண்மைத்தன்மையாக இருக்க வரணும். உண்மைத்தன்மையாக இருக்க வரணும். சிறப்பாக இருக்க வரும். ஜெயிச்சுக்கலாம். வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வரும். உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்க வரும். நிறைய அனுகூலங்கள் நிறைய இருக்க வருதுங்க. இதே சனிதேவரே உங்களுக்கு வெற்றிகள் நிறைய வழங்குவார். உங்களை அவர் கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறாருன்னா நிறைய யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி செய்யுங்கன்ற முறையில் எதிர்காலத்தில் ஒரு நல்லதை நோக்கி தள்ளி விடுறதுக்காக தான் அவர் தடை பண்ணுறாருன்றதை நல்லா புரிஞ்சுக்க வரணும். நல்ல லாபங்கள்லாம் இருக்க வரும். செழிப்பாக இருக்க வரும். வந்த லாபத்தை தக்க வச்சுக்கும் உங்களுக்கு தெரியணும். சேமிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சேமிப்பில் மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க. கவனம் செலுத்தணும். சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் அழகாக கடைபிடிக்குவாங்க. சுப செலவுகள் தான் இருக்க வரும். விசேஷமாக இருக்க வரும். எல்லா நிகழ்வுகள்லையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்க வரும். நான் சொன்ன வழிமுறைகள் மட்டும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா செய்யறது, அந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறது, தியானங்கள் பழக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க வரும். விசேஷம் நிறைய இருக்க வரும். வாழ்க்கையில் சனி தசை ராக தசை யாருக்கா நடக்குதுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ராக நட்சத்திரம் சனி நட்சத்திரக்காரங்க உங்களை சூழ்ந்து யாராக இருக்காங்கன்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் செயல்கள் அதிகம் வச்சுக்காதீங்க. கவனமாக இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற உறவுகளே அந்த நட்சத்திரம் தாங்க இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்கள விட்டுடுங்க. கொஞ்சம் அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகளை எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க ரூபத்தில் வர சில அழுத்தங்கள் வந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்னங்க ராசி, உங்களுக்கு என்னங்க தசை நடக்குது அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் ராகு சனி இந்த 2 நட்சத்திரங்கள்கிட்டையும் சரிங்க, எதையும் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அவங்ககிட்ட அந்த வினையை மட்டும் தான் நீங்கள் வாங்குவீங்க. பாவத்தை தான் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. அவங்களுடைய வினையை நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்க வரும். கவனமாக உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஓரளவுக்கு எனக்கு அவங்க நட்சத்திரம்லாம் தெரியுங்க. அதில் ராகு நட்சத்திரம், திருவாதிரை இருக்குது, சுவாதி இருக்குது, சதய நட்சத்திரம் இருக்குது. சனீஸ்வரருடையது அனுஷ நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனீஸ்வர நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க. எதையும் பெருசாக வாங்காதீங்க. ஒரு பிரசாதம் கொடுத்தா கூட வாங்காதீங்க. எதையும் வாங்கக்கூடாது. வினைகள் அவங்களுக்கு அழகாக உங்களுக்கு பரிமாற்றங்கள் உண்டாகிடும். தசைகள் ஆனதாலும் சரிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் கொஞ்சம் அழகாக பார்த்துக்குவாங்க. அற்புதமாக உங்களை காபந்து செய்துக்களை வரலாம். நல்லா இருக்குது. எதிர்காலம் நல்லா இருக்க வருது. எதிர்காலம் ரொம்ப முக்கியமானதுங்க. எதிர்காலம் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற விஷயத்தை கண்டு ஏமாந்துடக்கூடாது. மனதை பேதலிக்க விடாதீங்க. அதிர்ஷ்டங்களை தேடி அலையாதீங்க. பொதுவாக கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு யோகத்தை கொடுக்கும். சூரிய வழிபாடு யோகத்தை கொடுக்கும். சாந்த தெய்வங்கள், தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால் பாதத்தை பார்த்து எந்த சாமியை கும்பிட சொல்லுவாங்களோ எல்லாரும் அந்த சாமியை கும்பிடுங்க. உச்சியை பார்த்து கும்பிடாதீங்க. ஆணவங்கள் தான் உண்டாக வரும். பாதத்தை பார்த்து கும்பிடும்போது நமக்கு பணிவு உண்டாக வரும். பாதத்தை பார்த்து திருப்பாதத்தை பார்த்து கும்பிடுகள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. பணிவுத்தன்மைகள் தான் இப்போதைக்கு தேவை. அதுதான் பரிகாரம். அதுதான் பொதுவாக பாத தரிசனம் செய்யுங்கன்னு சொல்ல வருவாங்க. வாழக்கூடியவங்களுக்கு பாத தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இறைவனுடைய திருப்பாதத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க. அது எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் சரி. குறிப்பிட்டு நான் எந்த சாமியும் சொல்ல விரும்பலை. எந்த தெய்வத்தை பார்த்தாலும் இறைவா நான் பணிகின்றேன், இந்த பணிவு எல்லாருடையும் இருக்கட்டும். அதுதான் சாமி கிட்ட மட்டும் நான் பணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்போதே எல்லாரையும் ஒரு ஆணவமாக பார்க்குற மாதிரி இருந்தோம்னாக்கா பலமான அடிகளும் விழ ஆரம்பிச்சிடும். எந்த ரூபத்தில் வேணும் கூடவே இருப்பாங்க, தெரியாது. நம்ம குழி பறிப்பாங்க, வஞ்சகம் பண்ண வருவாங்க, தெரியாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்க வரணும். இந்த பணிதல் அப்படிங்கிறது எல்லா நிகழ்வுகளையும் எல்லாருமே என் சொந்தம் தான்ப்பா. இந்த லோகத்தில் பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு சேவகனை இப்பொழுது. அதனால் இந்த சேவகத்தன்மையை நான் அழகாக செய்கிறேன் அப்படின்ற முறையில் நீங்கள் செய்ய வரணும். எல்லாருடைய அமைப்புலையும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் எல்லாருமே பெரிய ஆள் தான். ஆனால் நான் எல்லோருக்கும் நான் நண்பன் நான் அப்படிங்கிற முறையில் அப்படியே அந்த பணிதல் அப்படின்ற குணங்கள் தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தை கடைபிடிச்சா ஜெயிச்சுக்க வரலாங்க. 1000 பேர் 1000 சொல்ல வரலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சக்தி புகழ் எதுவுமே மங்கவே மங்காது. சூரியனை கிரகணம் பிடிக்கும், ரொம்ப நேரம்லாம் பிடிக்க முடியாது. ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். 1 மணி நேரமோ 2 மணி நேரம், அதிகபட்சம் 5-6 மணி நேரம் பிடிக்கும், அவ்வளோதான். 4 முழுக்கெல்லாம் பிடிச்சிட முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்த துன்பமும் அப்படி தான். கொஞ்ச நேரம் கிரகணம் போல் இருக்க வரும், ஆனால் எல்லா நேரம் இருக்கவே இருக்காது. எல்லாம் சிறப்பாக மாறிடும். நான் எவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக இந்த பதிவுகள் செய்ய வரேன் அப்படின்னாக்கா
உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாறுதல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. காத்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்க செய்வதுங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இப்போ இல்லை, இந்த 2026 2027 இல்லை, ஆயுசுக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய பரிகாரம் தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பலன் தரக்கூடிய வழிமுறைகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அழகான முறையில் வாழலாம். பதட்டம் வேண்டாம், அவசரம் வேண்டாம், கோபம் வேண்டாம், விவேகம் வேண்டும், அமைதி வேண்டும், தியானம் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். குளிர்ச்சி வேணும், மனசுலையும் உடம்புலையும் குளிர்ச்சி வேணும். இவ்வளோதாங்க பரிகாரம். வல்லமையாக நலமாக எப்பொழுதும் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்க வருவீங்க. எம்பெருமானுடைய ஈசனுடைய பெருங்கருணை உங்ககிட்ட இருக்க வருது, இயற்கையாக இருக்க வருது. நவ கிரகத்தினுடைய ஆற்றல் சக்தி உங்ககிட்டயே நிறைய நிறைஞ்சு இருக்க வருது. எல்லாரையும் ஜெயிச்சுக்கலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிற நேரம் தான் நிறைய இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். எப்பவுமே ஜெயிச்சுக்க வரலாம் வாழ்க்கையில். கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ கடமையை செய்யக்கூடிய காலகட்டம் உங்களை புதுப்பிச்சுக்கிறது, வாழ்க்கையில் உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி இறைவன் இந்த திருமூர்த்தி கிரகத்தின் ரூபமாக உங்களுக்கு கர்மவினையை தித்துப்பிடி செய்வதற்காக வேண்டியும் உங்கள் எதிர்கால சந்ததிகள் ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த பாவச்சுமைகள் அவங்களுக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் சில தண்டனைகளை உங்களுக்கு வேதனையாகவும் சோதனையாகவும் நோயாகவும் பணம் முறையாகவும் தொழில் முறையாகவும் உறவுகளுடைய வசை சொற்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில சங்கடங்களை உண்டாக்கலாம். அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா பாவச்சுமை குறையுதுன்னு அர்த்தம். உங்களை கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் சந்ததிகள் நீங்களும் எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அதனால் இதில் ஒரு நன்மையும் இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆக வரணும். செழிப்பாக சிறப்பாக இருக்க வருவீங்க. எல்லா விசேஷமும் உங்களுக்கு இருக்க வருது. எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் உண்டாக பிரார்த்தனை செய்து இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.